அத்தியாயம் 36. இருசக்கர வாகனத்தில் வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தவன் நினைவில் நேத்ரா சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து போனது. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எனபோதே சுதாகரித்திருக்க வேண்டும். அவன் உண்டபடியே அவளை பார்க்க, நைட் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துங்கறாம். நம்ம 2 பேருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே நானே ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். பொட்டில் அடித்தாற்போல் அவள் உறுதியாக உரைத்துவிட்டு சென்றதிலிருந்தே அவன் நெஞ்சில் உண்டான கலக்கத்தை என்ன செய்து தெளிவுபடுத்துவது? திடமாக முடிவெடுத்து அவளை மொத்தமாக தலைமுழுக முடியும். ஆனால் நேத்ராவின் கண்களில் தாண்டவமாடும் அவனுக்கான நேசம், அதில்தானே சமீப காலமாக தடுமாறி போகிறான். மேலும் எங்கே மீண்டும் விபரீதமாக ஏதாவது கிறுக்கு வேலை செய்துவிடப் போகிறாளோ என்ற பயத்திலும் அமைதியாக இருந்து வருகிறான். ஒரு பெண்ணை எத்தனை தூரம்தான் தள்ளி நிறுத்தி வார்த்தையால் அவமானப்படுத்துவது? அதற்காக அவள் மற்றவர்களை மரியாதையாக நடத்துகிறாளா என்று கேட்டாள். பதில் இல்லை. மதியம் கூட ஒரு ஊழியரை அவன் கண்ணெதிரேயே கை நீட்டி அடித்து விட்டாள். நேத்ரா நடந்து வரும்போது தவறுதலாக இடித்து விட்டதற்கு. ராமுக்கும் அவள் செயல் கோபத்தை வரவழைத்தாலும் அவளிடம் அதை பற்றி எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் முறைத்து பார்த்தான். அவளும் சின்ன சிரிப்போடு அந்த விடயத்தை கடந்து சாதாரணமாக சென்று விட்டாள். இத்தனைக்கும் அவள் மீதுதான் தவறு. இப்படியெல்லாம் அவள் யாரையும் மதிக்காமல் திமிர்த்தனமாக நடந்து கொள்ளும் விதம்தான் கோபத்தோடு எரிச்சலையும் மூட்டுகிறது. இப்படி முரணாய் அனைவரிடம் நடந்து கொள்பவள் ஏன் தன்னிடம் மட்டும் அமைதியாக சென்று வித்தியாசமாக நடந்து கொள்கிறாள் என்ற யோசனையோட வீடு வந்து சேர்ந்தவன் கழுத்தில் கட்டியிருந்த டையை லூஸ் செய்தபடியே சோர்வாக அறை கதவை திறக்க ஷாக் கடித்ததை போல் அப்படியே நின்று விட்டவன் மனதில், ரூம் ஏதாவது மாறி வந்து விட்டோமா என தோன்றி கலவரமாக அறையை சுற்றி பார்த்தவனுக்கு மயக்கமே வராத குறைதான். அறை முழுக்க ஆங்காங்கே ஊதுபத்தி மணக்கமழ சாம்பிராணி புகை மூட்டத்தில் சொர்க்கலோக வாசியாக உணர வைக்கும் அளவுக்கு அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு அறைக்குள் நுழையும் போதே பக்திமையான கோவிலில் காலடி எடுத்து வைப்பதை போன்ற சிலிப்பில் கண்களை ஆழ மூடி சுவாசித்தவனின் பெண்ணிருந்து அனைத்த மென்கரங்கள் இரண்டையும் குனிந்து பார்த்து சலித்துக் கொண்டான் ராம். என்ன நேத்ராதலாம் என்றான் ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியோடு. நான் தான் மதியமே சொன்னனே, Today is our special night, Ram. என்ற அவன் செவியில் ஈரக்காற்று படர கிசு கிசித்தவளாக, ஃபர்ஸ்ட் நைட் வாங்குறதுக்கு முன்னாடி டெலிஷியஸ் டின்னர் சாப்பிடலாம், அதுவும் ரொமான்டிக்கா. நீங்க எனக்கு ஊட்டி விடணும், நான் உங்களுக்கு ஊட்டி விடணும். என்ன சொல்றீங்க? பற்கள் கொண்டு அவனது செவிமடலை பொய்க்கடி கடித்து முதுகோடு இறுக்கிக் கொள்ள ஆடவன் கை முஷ்டிகள் இறுக்கியதை தவிர்த்து நேத்ராவின் மீது எந்த ஒரு உணர்ச்சிகளும் மேல் எழும்பாமல் அசையாது நின்றான். நேத்ரா, பிளீஸ் ஸ்டாப் யுவர் ஸ்டூபிட் டாக். நானும் இல்லாத பொறுமையை இழுத்து பிடிச்சு நீ பண்ற எல்லாத்துக்கும் ரொம்பவே அமைதியா போயிட்டு இருக்கேனா? எதுக்கு? நீயா உன் தப்ப உணர்ந்து என்னை விட்டு போயிடுவேன்னு நினைச்சுதான். ஆனா நீ ஒவ்வொரு முறையும் என் பொறுமையை சோதிச்சு விளையாட பாக்குற. கடுமையாக உரைத்தவன் சட்டென அவள் கைப்பிடித்து முன்னால் இழுத்திட அவள் அணிந்திருந்த 2 பீஸ் உடையில் கவர்ச்சியான பெண் தேகம் மின்னிட அவள் இருந்த கோலம் கண்டு அதிர்ச்சியில் திகைத்தவன் விழிகள் பட்டென மூடிக்கொண்டு வேறுபுறம் திரும்பிக் கொண்டான். This is too much, நேத்ரா. பற்களை கடித்தவனுக்கு அத்தனை கோபம். அவளின் உடையை கண்டு திருமணத்திற்கு முன்பாவது சற்று பெரிய உடைகள் அணிந்திருந்தாள். கண்களை கூசினாலும் இதற்கு அதுவே மேல் என்றுதான் இப்போது தோன்றுகிறது. அதிலும் இப்போதெல்லாம் அடிக்கடி இப்படித்தான் கலர் குட்டி உள்ளாடைகளோடு அவன் கண் பார்வையில் படும்படி சுற்றி அவன் பொறுமையை மிகவும் சோதித்துக் கொண்டிருக்கிறாள். எனக்கு ஒன்னும் டூ மச்சா தெரியல ராம். எனக்கு இன்னைக்கு நீங்க வேணும், தட்ஸ் ஆல். முடிவாக அவன் முன்பு வந்தாள். வெறும் ஒரு நாள் 6, அதுவும் விருப்பம் இல்லாத கூட வச்சுக்கிட்டு அப்படி நீ என்னத்த பெருசா சந்தோஷத்தை அனுபவிச்சிட முடியும்டி? இல்ல மனசுல ஒருத்திய சுமந்துக்கிட்டு உடல் அளவு அவனோட இணைஞ்சு 2 பொண்ணுங்களுக்கு துரோகம் அழிச்ச மனநிலையோட என்னாலதான் நிம்மதியா வாழ முடியுமா? வீணா உன் லைஃப கெடுத்துக்க நினைக்காத நேத்ரா. உன் ஆசைக்கு வேணும்னா டின்னர் சேர்ந்து சாப்பிடுறேன், போயிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா. அழுத்தம் திருத்தமாக அவன் சொன்னது அனைத்தும் செவிடன் காதில் சங்கோதிய கதைதான். கத்தி முடிச்சாச்சாரா? வாங்க சாப்பிட்டு தெம்பா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம் என்றாலே கொலைவெறி உண்டாகி இரவு உடை எடுத்துக்கொண்டு குளியலறை புகுந்து கொண்டவனுக்கு இத்தனை உறுதியாக நிற்கும் நேத்ராவை என்ன செய்து சமாளிப்பது என தெரியாமல் மண்டை சூடேறி போக குளிர்ந்த நீர் கூட அவன் சூட்டை தணிக்க முடியாமல் பரிதாபமாக சிதறிக் கொண்டிருந்தனவே. எத்தனை நேரம் குளியலறையில் இருந்தானோ கதவு தட்டும் சத்தம் கேட்டு தலையை உலுக்கிக் கொண்டவனாக உடை மாற்றிக்கொண்டு வெளியே வர அதிர்ச்சியில் வாயை பிளந்தவனை அடிமேல் அடி வைத்து ஒரு மார்க்கமாக நெருங்கியவளைக் கண்டு தொண்டைக்குழி எச்சில் ஈரம் பற்றிவிட்டது ராமிற்கு.
செழிப்புடன் திரண்டு எடுப்பாக நிமிர்ந்து நின்ற ரோஜா மலர்பந்தலை லாவெண்டர் நிற மெல்லிய மார்பு கச்சி கஞ்சமாக மறைத்து வைத்த அழகோடு நாலனா அளவில் இருந்த அந்த கரமச்சமும் வளவளப்பான பட்டு கைகள் மாய்ஸ்சரைசர் மூலம் பளபளக்க எத்தனை தூரம் ஆழம் செல்லுமோ என நினைக்க தோன்றும் அளவுக்கு தட்டையான ஆளிலை வயிற்றில் வீழ்ந்திருந்த சிதுக்கிய பள்ளத்தாக்கு நளினமான இடையில் தலை வைத்து தூங்கினாள் மோட்சம் கிட்டுமோ? அதற்கு கீழ் அப்பப்பா, முக்கோண அழகினை கயிற்றால் இணைத்திருந்த அதே லாவெண்டர் நிற மெல்லிய முக்கோண உடையில் தேக்க மர கட்டிலின் கால்களுக்கு பாலிஷ் போட்டதைப் போல் மினுமினுத்த துடைகள், வாழைத்தண்டு போல் வளவளத்த கால்கள் என மிதமான ஒப்பனையில் விரித்துவிட்ட கூந்தலோடு ரெட் லிப்ஸ்டிக் பளீரென அடிக்கப்பட கவர்ச்சியாக நின்ற அவளின் தோற்றம் கருங்கற்களால் உருவைக்கும் சிற்ப சிலைக்கும் உணர்ச்சிகள் உயிர் பெற்று காமதேவன் உயிர் தெழுவான். அவன் கட்டிய உரிமையான பொன் தாலி பெண்ணவளின் கழுத்திலிருந்து மார்பு வரை அலங்கரித்து மறைக்க வேண்டிய வைரத்தில் வடித்த அழகு மணப்புகளை வஞ்சனையின்றி தாராளமாக காட்டியதில் ராமின் மனமும் ஒரு நொடி சஞ்சலத்திற்கு உண்டாகி மீண்டதெனவோ உண்மை. கூடவே கிளர்ந்தெழுந்த கோபமும். ஈரம் காயாத தலைமுடியை அழுத்தமாக போதியபடி முகத்தை திருப்ப போக மற்றொரு கையில் இருந்த துண்டை வாங்கி அவன் முன் நின்று கால்கள் எக்கி ராமின் தலை துவட்டிட, என்னடா இது கொடுமை! அப்பாவி பிள்ளை மிரண்டு விழித்தது இம்முறை விழிகள் மூடாமல். நான் நல்லா இருக்கேனாரா? டு யூ லைக் மீ? ஹஸ்கியாக குழைந்து அவனது பால் வண்ண கரங்களை எடுத்து தன் இடையில் அழுத்திக் கொண்ட செக்கச்சிவந்த சீரான பார்வையில் நேத்ராவின் இதயம் திருடினான் ராம். உனக்கு என்ன நேத்ரா? உனக்கு எந்த குறையும் கிடையாது. நீ பேரழகிடி. ஆனா உன் வாழ்க்கை இதோட முடிய போறதுல. நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கியா? ஆள் பார்வையால் அவள் விழிகளை ஊடுருவி இடையில் அழுத்தம் கூட்டியவள் கரத்தை குனிந்து பார்த்தவளுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இவை அனைத்தும் அறிந்ததில்லை போலும். அவன் முதலில் சொன்னது மட்டும் நெஞ்சுக்குள் சிலித்துப்பை உண்டு செய்ய எவ்வொரு கூச்சமும் இன்றி சாதாரணமாக அவன் கை வளைவில் விரும்பி நின்றவளாக, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் என் வாழ்க்கை இதோட முடிஞ்சுதான் போக போகுதுராம். திரும்ப நான் நேத்ராவா உங்களோட பேசுவேனான்னு கூட தெரியாது. என் வாழ்க்கை முடிய போற நேரம் உங்களோட சந்தோஷமான வாழ்க்கை திரும்பவும் தொடங்க போகுது. கடைசி கட்டத்திலேயாவது என்னோட சுயத்துல உண்மையான நேத்ராவா உங்களோட வாழ்ந்துட்டு போறேனே. கடைசி வரியை அழுந்து சொல்லி அகல் விளக்குகள் வெளிச்சத்தில் மின்னிய சிறிய உணவு மேஜையில் அமர வைத்து அவன் எதிரே அமர்ந்தவள் இப்போது மெல்லிய வெள்ளை நிற சட்டையை ஒன்றை மாட்டி கயிற்றால் வயிற்றில் இணைத்துக் கொண்டு அவனுக்கு உணவு பரிமாற அப்போதும் கவர்ச்சிக்கு பஞ்சமில்லை அவளிடம். நேத்ராவின் ஒவ்வொரு அசைவையும் கோர்ந்து உள்வாங்கியபடியே உணவை எடுத்து வாயில் வைக்க செல்ல பாய்ந்து வந்து லபக்கென அவள் வாயில் வாங்கி கொண்டவளை முறைக்க அவள் சிரித்துக் கொண்டே அவன் வாயறையில் உணவை நீட்ட சலிப்போடு வாங்கி கொண்டவனுக்கு இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையை எப்படி தவிர்ப்பது என புரியாமல் மண்டையே வெடிப்பது போல் இருந்தது. உன் உடம்ப காட்டிதான் என் மனசை ஜெயிக்கணும்னு உனக்கு யார் இவ்வளவு மட்டமான ஐடியா கொடுத்தா? இனிப்பான பாயாசத்தை சுவைத்துக் கொண்டே போனை மறு கையால் தடவி கொண்டிருக்க அப்படி எதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறான் என போனை எட்டி பார்த்தவளின் முகம் கருத்து போனது. திரையில் அழகு பதுமையாக ராமின் கைவளைவில் முகம் கொள்ளா புன்னகையில் மதியம் நேத்ரா கட்டியிருந்த அதே புடவையில் மின்னினாள் தேஷா. அதுவரை இருந்த சாதாரண மனநிலை தேஷாவின் படத்தை அவன் ரசனையாக பார்த்த பார்வையில் முற்றிலுமாக மாறிவிட்டதோடு ஒரு மூலையில் சுருட்டி வீசி போட்டிருந்த தேஷாவின் புடவையை ஆத்திரமாக முறைத்தவள் கொடூர உருவம் ஜன்னலின் வெளியில் இருந்து அலை மோதியபடி அவளை நக்கலாக பார்ப்பதைக் கண்டு முறைத்து வைத்தாள். மதியம் வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக அப்புடவையை வெறித்தனமாக கழட்டி வீசிவிட்டு மூச்சு வாங்க அமர்ந்திருந்தவளை கோரமாக அவளை தாக்கிய நெருங்கிய கொடூர உருவம் அவளை படாத பாடு படுத்தி எடுத்ததில் பலவித இக்கட்டான சூழ்நிலையை கடந்து ராம் வருவதற்குள் அனைத்தையும் தயார் செய்து வைத்தவள் தான் நினைத்ததை இன்றே நடத்திவிட வேண்டும் என்று அவளுக்கே நடக்கவிருக்கும் விபரீதங்களை கூட பெரிதாக எண்ணாமல் முழு மனதாக தன்னையே அர்ப்பணிக்க அவள் காத்திருக்க ராமின் ஒற்றை செயல் உணர்த்திவிட்டது தேஷாவின் மீதுள்ள காதலை. சொல்லு நேத்ரா, யார் இந்த மட்டமான ஐடியா உனக்கு கொடுத்தது? திரையை விட்டு கண்ணெடுக்காமல் மீண்டும் கேட்டான். யாரும் எனக்கு ஐடியா கொடுக்கணும்னு அவசியம் இல்ல ராம். சரியோ தப்போ என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் எப்பவும் செய்வேன். அண்ட் இது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளான ட்ரெஸ் கூட. அவளின் கோபத்தில் விழிகளை உயர்த்தியவனாக, ஆனா எனக்கு கம்ஃபர்டபிளானதா தெரியலையே. அண்ட் உன் மனசும் எப்பவும் தப்பா மட்டும் தானே முடிவெடுக்குது, முக்கியமா ஏன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல.
நக்கலாக வந்த வார்த்தையில் கை விரல்களை மடக்கிக் கொண்டு இறுக்கமாக இருந்தவள் மனமோ வேதனையை தாண்டி தன்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிறுத்தியவர்கள் மீது கடும் கோபம் உண்டாகிட அதை ராமிடம் காட்ட முடியாமல் அவன் முகத்தையே வெறித்திருந்தாள். நீ இவ்வளவு துணிச்சலா கொஞ்சமும் பயம் இல்லாம ஒன்னொன்னே செய்யறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் அப்படி செய்றியோன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆரம்பத்திலே நீ சொல்ல வரத நான் தெளிவா கேட்டுக்கணும். தப்பு செஞ்சுட்டேன். இப்போ உன்னை கெட்டு போகல. நிதானமா நீ சொல்றத கேக்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை நேத்ரா? எதை சாதிக்கிறதுக்காக நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? உண்மையை மறைக்காம சொல்லு. தீர்க்கமாக கேட்டு நிமிர்ந்த வந்தவன் அவள் விழிகளோடு விழிகள் கலக்கினான். அப்படி அவன் கேட்டதும் பலமான சிரிப்பு சத்தம் அவளிடம். பைத்தியம் போல் கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தவளின் கண்கள் கலங்கியது. அழுகை போலும். புறங்கையால் துடைத்துக் கொண்டு சிரிப்பை தொடர்ந்தவளை நெஞ்சில் பாரத்தோடு பார்த்தவனுக்கு தான் ஏதோ விபரீதமான தவறு நடக்கப் போவதாக உள்மனம் கூப்பாடு போட்டது. ராம், அன்னைக்கு நீங்க நான் சொல்ல வந்ததை கேட்காதது கூட ரொம்ப நல்லதா போச்சு எனக்கு. அப்படி முழுசா கேட்டிருந்தா என் சிரிப்போட அவனை ஏறிட்டவள். நத்திங் ராம், இப்ப எதுக்கு பழசெல்லாம்? சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்களால் கட்டிலை ஜாடை காட்டிட நொந்து போனான் ராம். முடிவா என்ன சொல்ல வர நேத்ரா? காட்டமாக உரைத்தவனுக்கு தலை சுற்றி உடலில் சத்துக்கள் வற்றியதைப் போல உணர்ந்தவன் தலையை உலுக்கிக் கொண்டு நேத்ராவை பார்க்க நக்கால் சிரிப்போடு அவனை நெருங்கியவளாக, என்ன ராம், தலை சுத்துதா? உடம்பெல்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கா? பரிதாபமாக உச்சி கொட்டியவளை தலையை பிடித்துக் கொண்டு வெறியாக முறைத்தான் ராம். ஏய், கொஞ்சம் பாவம் பார்த்தா அமைதியா போனா அவன் புத்திய காட்டிடல. என்னத்திரி கலந்து கொடுத்த எனக்கு? பற்களை கடித்துக் கொண்டு உரிமை எழ முயற்சிக்க கால்களை துளியும் அசைக்க முடியவில்லையே. தவிர்த்து நடப்பவை அனைத்தையும் தெளிவாக உணர முடியும் அளவுக்கு சுயம் இழக்காமல் இருந்தான். சுச்சோ, பாவராம் நீங்க. நான் நல்லதனமா என் கூட ஒன் நைட் என்ஜாய் பண்ண சொன்னேன். அதை உதாசீனப்படுத்திட்டு தட்டி கழிச்சதும் இல்லாம என்னையும் ஒவ்வொரு முறையும் அவமானப்படுத்துவீங்க. அதான் வேற வழியே இல்லாம இப்படி செய்ய வேண்டியதா போச்சு. கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு தலை சுத்தம், கை கால் மட்டும்தான் சில மணி நேரத்துக்கு அசைக்க முடியாத தவிர்த்து உங்க நினைவுகளோட தெளிவதான் இருப்பீங்க என்றவள் அவனது முறைப்பை அசட்டை செய்து கடினப்பட்டு அவனை தூக்கி தோளில் தாங்கி மெத்தையில் படுக்க வைக்க அவளை தடுக்க முடியாத நிலையில், பேரனெதிரா, தப்பு பண்ணாத என குளறலாக அவன் சொல்வது எதையும் காதில் வாங்காமல் ஆர்வமாக ராமின் சட்டையை களைந்து இதழோடு இதழ் பொருத்தி கொண்டவளை என்ன செய்வது? வேணாடி, வேண்டாம், அவனை தொடாதடி. ராம் ஏன் புருஷன்? வெளியே இருந்து வந்த அகோர அழுகை சத்தம் காதை பிளக்க நேத்ரா செய்து வைத்த மந்திர கட்டை மீறி உள்ளே செல்ல முடியாமல் புகை உருவமாய் அலைமோதி கொண்டிருப்பதை கண்ட நேத்ரா, இன்னைக்கு ராமன் நான் எனக்கு சொந்தமாக்கிப்பேன். அதுக்கு மேல உன்னால ஒன்னும் செய்ய முடியாதே. கேலி புன்னகையோடு மனதில் நினைத்தவள் கோபத்தில் கண்கள் உருள பிதற்றிக் கொண்டிருந்த மெல்கி பையனை குழந்தை மேனியாக மாற்றியதும் உரியதை மறைக்க கூட கைகளை அசைக்க முடியாத நிலையில் மொத்த கோபம் நேத்ராவின் மீதே திரும்பியது. முதல் முறையாக ஒரு ஆணை அப்படி பார்த்ததும் தடுமாறிய மனதை அடக்கி, என்னரா, இது என்னை விட நீங்க பயங்கர கிளாமரா இருக்கீங்க. ஆனாலும் செம்ம கட்டதா நீங்க, என் அழகு பையா. குறும்பாக கொஞ்சி அவன் தொடையில் தட்டி அவன் மேல் புரண்டு வெட்கமில்லாத எச்சில் முத்தங்கள் முகமுழுக்க பதியமிட ஆனவனுக்குத்தான் உடல் மறுத்த போதிலும் அவளின் எல்லை மீறிய தீண்டலில் உணர்ச்சிகள் வீறு கொண்டு எழுந்து நின்றது. தீஷாவை ஒவ்வொரு முறை தீண்டுகையிலும் புது பெண் பிளவை வெட்கத்தை காட்டி அவனுள் சுருண்டு அவள் மேனியை ஆணாதிக்கம் செய்ய கொடுத்துவிட்டு துடித்து அடங்குவதுதான் வழக்கம். முத்தமிடுவாள். கெஞ்சி கேட்டால் நாணம் குறையாமல் கண் மூடிக்கொண்டே பட்டம் படாமலும் அவரிடம் முத்தம் பழகாதது போல் அவள் கொடுக்கும் முத்தத்தில் நாடி நரம்பெல்லாம் சூடான ரத்தம் பாய்ந்து உதட்டில் பல்முளைக்காத நாணப் பெண்ணை மேலும் மேலும் நாணம் போக்க வைப்பான் ராம். ஆனால் இங்கு ஆணவனுக்கு வேலையே இல்லை. வெட்டால் அவனை உதட்டாலேயே கடித்து விழுங்கக்கூடிய நாணம் துறந்த பெண் நேத்ரா. அவன் வெண் நெஞ்சை ஓயாமல் வருடி முத்தமிட்டு உள்ளடங்கிய இறுகிய வயிற்றில் இரு பக்கமும் கால் போட்டு ஒய்யாரமாக ஏறி அமர்ந்து மேலங்கங்களை அழித்து பிடித்து முதுகில் இணைத்து முடிச்சிட்டிருந்த கயிற்றை உருவியதும் கோடையை விட்டு வேகமாக எகிரி கொழுங்கிய மாந்தோட்டம் கண்டு சாசர் விழிகள் விரிந்து, ஏ ராட்சசி, மரியாதை எங்கிறது போயிடு. சத்தியமா உன் மேல காதலே வரலடி. உன்னை இப்படி பார்க்க என் உடம்பெல்லாம் எதோ செய்யுது. என் மனசறிஞ்சு உனக்கு நான் துரோகம் செய்ய நினைக்க கூட விரும்பல. அப்புறம் எப்படி இதெல்லாம்?
என் உடம்பு கண்ட்ரோல் இல்ல நேத்ரா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ இவ்வளவு தூரம் செய்ய துணிஞ்சிட்டு இருக்கிறோம், எனக்கு கொஞ்சம் டைம் குடுறி. எப்படியாவது உன்னோட காதலுக்காகவாது என் மனசை மாத்திக்க முயற்சி பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருமா. முழு காதலோட நம்ம 2 பேரோட மனசங்கலத்தில் நீ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்போட நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம். தற்சமயம் பொறுமையாக எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்க நினைக்க அதற்குள் முக்கோண உடை எங்கோ பறந்து விழ, நோ வேரா, எத்தனை நாள் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனி டைம் கொடுக்க எனக்கு நேரமும் இல்ல, உங்க காதல் அனுபவிக்க எனக்கு கொடுப்பனையும் இல்ல. யார் காதலிச்சா என்ன ராம்? என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசளவுல நீங்களும் நானும் வேற வேற இல்ல. நான் உங்க கூட இருக்க போற இந்த சொற்ப நாட்களையாவது என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக நினைக்கிறேன். பிளீஸ், இதுக்கு மேல எதுவும் பேசி என தடுக்காதீங்கராம். உருக்கமாக அவன் விழிகள் நோக்கி உரைத்தவளின் கண்ணீர் அவன் முகத்தில் பட்டு தெரித்துக் கொண்டிருக்க ராமின் மனம் அவளுக்காக இணங்கினாலும் இந்த கூடல் அதுதானே முழு மனதோடு ஏற்க மறுக்கிறான். அவன் யோசனையில் இருக்கும் போதே உயர்ந்து நின்ற செங்கோலினை கையில் எடுத்து விளையாடி மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பாக மாற்றி அமைத்தவள் அவன் உதட்டை கடித்துக் கொண்டாள். கண்மூடி அவள் முத்தத்தில் திளைத்தவனுக்கு பெண்ணவளின் மென்மையான ஆத்திகம் கொண்ட ஒவ்வொரு செயலிலும் அவளது காதலை அவனுக்கு நேத்ராவாக உணர்த்தி கொண்டிருந்தாள். நேத்ரா என்றால் அவனிடம் மட்டும் அன்பையும் காட்டுவாள், மீறினால் அடாவடியும் காட்டுவாள் என இத்தனை நாளில் அவன் உணர்ந்து வைத்திருந்ததுதான். ஆனாலும் இத்தகைய பிடிவாதமான செயல்தான் அவன் மனதை உருகுலைய வைத்து அச்சத்தை ஏற்படுத்துகிறதே. தீஷாவை அத்தனை எளிதில் மறக்க முடிந்திராதுதான். ஆனாலும் தன்னை பைத்தியமாக காதலித்துக் கொண்டிருப்பவளை என்ன செய்வது? அதுவும் கை கால்களை செயலிழக்க வைத்து மருந்து கலக்கி கொடுத்து இப்படி அடாவடியாக இறங்குவாள் என்று கனவா கண்டான்? இப்போதும் மனமுழுக்க உயிர் முழுக்க தீஷாதான் நிறைந்திருக்கிறாள். நேத்ராவை அப்படி ஒரு கோலத்தில் பார்த்ததும் தடுமாறிய மனதை கடிந்து தன் மனைவியின் முகம் பார்த்து மானசீகமாக மன்னிப்பு வேண்டினானே. தீஷாவின் அன்பும் மெய், நேத்ராவின் அன்பும் மெய். ஒருத்தி மண்ணோடு மடிந்து விட்டாள், ஒன்னொருத்தி வாழும் போதே மனதளவில் மண்ணோடு மடிய துணிந்து விட்டாள். ஒன்று இழந்தால்தான் அதனுடைய அருமையும் பெருமையும் உணர முடியுமாம். தீஷாவை இழந்து ஒருமுறை அந்த கொடூர வேதனையை அனுபவித்து விட்டான், அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறான். இழந்த உயிர் மீண்டும் அவனை வந்தடையும் போது கையில் கிடைத்த மற்றொரு பொக்கிஷத்தை இழந்துவிட்டு மேலும் வேதனையில் துவண்டு துடிக்கப் போகும் காலமும் வெகு தூரம் இல்லை. ஜல அபிஷேகத்தோடு கோலாகலமாக துவங்கி பெண்மையில் அவன் ஆண்மையை நிலையாக வைக்க தெரியாமல் தட்டு தடுமாறியவளை உணர்ச்சி பெருகிய ரசனையோடு பார்த்தவனை பாவமாக கண்டு, இந்த முறை சரியாயிடுறான், அதுக்காக ஏன் கிண்டல் பண்ற மாதிரி பாக்குறீங்க? எனக்கு இதான முதல் முறை. செல்லமாக துடித்து சிரித்து நிலையாக வைத்தவளுக்கு பதமாக கையாள தெரியாமல் வேகமாக அமர்ந்ததில் வழியில் துடிதுடித்து போனவளை அணைத்து ஆறுதல் படுத்த கூட வழி இல்லாது நிலைத்த கண்களால் வெறித்தவன் மனம் அவனையும் அறியாமல் பெண்ணவளை தன் மனைவியாக ரசித்ததுவோ. மார்பில் ஊஞ்சலாடிய பொன் தாளியில் இச் வைக்க தூண்டியது பழைய ஞாபகங்கள். நினைவுகள் எங்கோ செல்ல தீஷாவின் கண்ணீர் முகம் கண்ணெதிரே. என்னை ஏமாத்திட்டீங்களா ராம்? பரிதாபமாக அவள் அழுது கொண்டிருக்க இன்ப கடலில் மூழ்கி இருந்தவன், இல்ல தீஷமா, நான். திடுக்கிட்டு கண் திறக்க நேத்ராவின் கண்ணீர் துளிகள் அவன் கழுத்தை நுழைத்து ஆண்மையின் புனித சொட்டு நீர் அவள் வயிற்றை முடித்திருந்தது. இரண்டாம் கெட்டான் மனம் இரு மனைவிகளையும் காயப்படுத்த முடியாமல் தவித்து போகிறது. என்னாச்சரி? பதறினான் அவள் கண்ணீரில். ஒண்ணுலரா, லேசா பெயினா இருக்கு. வயிற்றை பிடித்துக் கொண்டு அவன் கழுத்தில் முகம் புதைத்துக் கொள்ள பாவமாகி போனது அவனுக்கு. இல்லற வாழ்க்கை இனிமையாக தொடங்க வேண்டிய இருவரும் இக்கட்டான வெவ்வேறு கட்டாயத்தில் துவங்கியது இயல்வாழ்க்கையை நல்வாழ்வாக வாழ வைக்க வேண்டிய துவக்க புள்ளியா அல்லது முற்றுப்புள்ளியா? காலம் பதில் சொல்லாது அடுத்தடுத்த பகுதியில நான் தான் சொல்லணும். மறக்காம கமெண்ட் போட்டு வைங்க. அடுத்த எபியோட வரேன். அத்தியாயம் 37. இளஞ்சூரியன் இதமாக எட்டி பார்க்கும் வண்ணமயமான காலை பொழுதில் தனதரையில் தலையை பிடித்துக் கொண்டு கலைந்த கோல மகளாக அமர்ந்திருந்தாள் ஸ்ருதி. வேலைக்கு கூட செல்ல முடியாத நிலையில் உள்ளமும் உடலும் அந்த கடோத்கஜன் படுத்தும் பாட்டில் சோர்ந்து போனதுதான் மிச்சம். ஒரு நாள் கூத்து என்று தொடங்கி அவளை பிச்சு தின்றவன் திருமணம் நடக்கும் வரை இப்படித்தான் தின்பேன் என்று தினம் தினம் கூத்தாக மாறிப்போன கதை என்னவோ. விடியலில் இவளும் வீம்பாக அவனும் வீம்புக்கெல்லாம் வீம்பாக ஒருவரை ஒருவர் பிடிக்காதது போலவே நடித்துக் கொள்ளும் கூத்துகள் தான் கிரிஞ்சு மோடில் செல்லும். ஆனாலும் கோபத்திரையில் ஒழுகும் அக்கறையை பக்கெட் வைத்து பிடித்தாலும் நிரம்பி வழிந்துவிடும் போலும். ஒருவர் மீது ஒருவருக்குள்ள அக்கறை சர்க்கரை இருவரும் உணர்ந்தாலும் வாய்விட்டு மனதார பேசிக் கொண்டதில்லை. அவன் மிஞ்சுவான், இவள் பிடிக்காதது போலவே கோபத்தில் துள்ளுவாள்.
ஒற்றை உயிரை உருக்கும் முத்தத்திலே மொத்தமாக கரைந்து அவள் மேனியில் விரல்கள் மீட்டும் விபரீதமான செய்திகள் அனைத்தும் அவன்பால் உருக வைத்து சேயாக தாங்கிக் கொள்ளும் பெண்ணவளை நொடிவிடாது முறைத்துக் கொண்டே ரசிக்கும் யுக்தி அவனிடம் மட்டுமே உள்ளது. அவன் தவறு செய்யவில்லை என அறிந்தும் மனசாட்சியை மூடி மறைத்து பொய்யாக பழி சுமத்தி கொண்டிருக்கிறாள் ஸ்ருதி. அப்படி எவரின் கட்டாயத்தினால் அந்த பொய் பழியினை தன் மீது சுமத்தி அவளும் வருந்தி தன்னையும் ஏன் வதைத்துக் கொண்டிருக்கிறாள்? யாரென்ன லேசாக சந்தேகம் உள்ளது. ஆனாலும் அதை அவள் வாயால் உறுதிப்படுத்திக் கொண்டு அவர்களை ஒரு வழி செய்ய வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறான் நரேன். போதா குறைக்கு தங்கையை பற்றிய எண்ணமே பைத்தியம் பிடிப்பது போல் உள்ளதே. நேத்ராவின் பிடிவாத குணமறிந்து தொடக்கத்தில் அவள் வழியில் சென்றே விட்டு பிடிக்க நினைத்தான். அவளின் பிளான் என்ன என்று முழுமையாக தெரியவில்லை என்றாலும் ஏதோ விபரீதமான முடிவை நோக்கி தனது தங்கை பயணித்துக் கொண்டிருக்கிறாள் என்று அவள் கழுத்தில் தாலியை கண்ட நாளில் இருந்தே உறுதியாக உணர்ந்தவனாக பலமுறை அவளிடம் கேட்டுவிட்டான். கழுத்தக்காரியின் வாயிலிருந்து மெல்லிய சிரிப்பை தவிர்த்து பதிலே இல்லை. ஸ்ருதியும் நேத்ராவும் இத்தனை அழுத்தமாக இருப்பது ஒரு ஆண் மகனாக மனதளவில் அடிபட்டு கோபத்தை கிளறிவிட அந்த கோபத்தை உரிமையாக காட்டுவது தனக்கு மட்டுமே உரிமை உள்ள ஸ்ருதி பெண்ணிடம்தானே. அதுவும் இல்லாது இந்த திருமண விஷயம் வேறு பெரிய தலைவலியை உண்டு செய்தது. அதிலும் ஏற்கனவே திருமணம் முடிந்த தங்கைக்கு மற்றொரு மனம் முடிக்க துடிக்கும் தந்தை மீது நாளுக்கு நாள் வெறுப்புணர்வு உண்டாவதை உணர்ந்தும் அமைதி காத்து போகிறான் என்றால் அவன் தங்கை ஒருத்திக்காக மட்டும்தான். நரேன் ஒன்றும் லேசுப்பட்டவன் அல்லவே. அவனும் பணத்தை மேற்கொண்டவன். அவனிடம் வேலை செய்பவர்களிடம் ஈகோ பிடித்தவன் தான். அதனால்தான் ராமை கண்டால் கோபம் எழுகிறது. ஒரு கட்டத்தில் நேத்ராவின் உண்மை காதல் ராம் என அறிந்ததும் ராமிடம் அவ்வளவாக வம்புக்கு நிற்பதில்லை என்றாலும் அந்த ஈகோவை அத்தனை எளிதில் விட்டுக் கொடுக்கவும் இல்லை. இன்னும் 2 வாரங்களில் மூவருக்கும் திருமணம், வெவ்வேறு துணைகளோடு. இதற்காக சில நேரங்களில் அவனுக்கும் அவன் தந்தைக்கும் வாக்குவாதம் முற்றி பெல்ட் அடியில் தோல் பெய்ந்து ரத்தம் கன்றி போவது நரேனுக்குத்தான். அவன் காயத்தின் மருந்து ஸ்ருதி. காயங்களை கண்டு உள்ளம் கலங்கியவளாக மடியில் தாங்கி மருந்திடும் போது மெல்லிய மலைச்சாரல் அவன் மனதை இதமாக வருடி செல்லுமே. விடிய விடிய தன்னவளோடு இணைந்து அவள் உயிரை வாட்டிவிட்டு தலைமுடியை ஸ்டைலாக கோதியபடி விசிலடித்துக் கொண்டு துள்ளலாக உள்ளே வந்த நரேனை வரவேற்றது என்னவோ இறுக்கமான முகத்தோற்றத்துடன் சோஃபாவில் அமர்ந்திருந்த அவன் தந்தை பரமானந்தம்தான். அவரை கண்டும் காணாதவன் போல் படியேறி அவன் அறைக்கு செல்ல போக, இப்பெல்லாம் உன்னை வீட்டுல பார்க்க முடியறதே இல்லையே, அடிக்கடி நைட்ல வெளியே போயிட்டு விடிஞ்சதும் வீட்டுக்கு வரதா கேள்விப்பட்டேன். அப்படி எவ வீட்டுல போய் நைட்டெல்லாம் கூத்தடிச்சு வர நரேன்? அவரின் விரைப்பான கேள்வியில் கை முஷ்டி இருக திரும்பாமல் நின்றான். என் வேலை விஷயமா வெளியே போவ வருவேன். அதை நோட்டை விட்டு உங்ககிட்ட யார் தப்பா சொன்னது? அப்பனுக்கு மகன் இணையாக முன் நின்றாள். இங்க பாரு நரேன், இப்பெல்லாம் உன் போக்கு சுத்தமா சரியே இல்ல. எப்பவும் என் பேச்சுக்கு அடங்கி போற புள்ள என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்ட. இதெல்லாம் யாரு கொடுத்த இடம்? அதோ ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிறாளே அந்த நாயா. உள்ளம் கலங்கி ஓரமாக நின்றிருந்த குணவத்தையை கை நீட்டி காட்டி கர்ஜனை குரலோடு நெருங்கியவரை எரிச்சலாக கண்டான். சும்மா ஏன் அவங்களே ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நானும் வளர்ந்துட்டப்பா, தனியா பிசினஸ் ரன் பண்றேன். இன்னும் சின்ன பையன் மாதிரியே ட்ரீட் பண்றதை நிறுத்திட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. எனக்கு எரிச்சலா வருது. அதோட இந்த கல்யாணத்தையும் முடிஞ்சா நிறுத்துங்க, புண்ணியமா போகும். கோபத்தில் வார்த்தையை விட்ட மறுநொடி பெல்ட்டில் சிக்கி அவன் மேனி பொண்ணாகி போயின. ஏத்து பேசுவியா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவியாடா? நான் உன் லைஃப்ல தலையிட கூடாதா? நான் இல்லாம உனக்கு ஏற்ற லைஃப் இது எல்லாத்தையும் விட இந்த கல்யாணம் தான் என் கனவுகளுக்கு முதல் வெற்றி. அதையே நிறுத்த சொல்வியாடா ராஸ்கல்? சொல்லுடா. ஆவேசமாக அடிக்க கற்சிலையாக அமைதியாக நின்றவனை கண்டு பெற்ற தாயின் வயிறுதான் கதிகலங்கி துடித்து கதறியது. ஒரு கட்டத்திற்கு மேல் பெல்ட்டை தூக்கி வீசிவிட்டவராக, அடி வாங்கிய உடம்பு மறுத்து போச்சு போல. ஏடா, தோளுக்கு மேல வளர்ந்த பையன் அவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் வேற. அப்படி இருந்து இந்த வயசுல போய் பெத்தவன் கையால அடி வாங்கி அவமானப்படுறியே, வெக்கமால உனக்கு? உன்னை அடிக்கும் போதெல்லாம் நீ கல்லு மாதிரி என்ன அடி வாங்கிக்கிற. ஆனா எனக்கு தாண்டா வலி உயிர் போகுது. வேதனையாக அவன் கண்ணம் ஏந்தியவரை உணர்வுகள் துடைத்த முகத்தோடு ஏறிட்டான். நீ என் புள்ளடா, எனக்கு அடுத்த அரசியல் வாரிசு. முதல் புள்ள ஆம்பளை புள்ளையா பிறக்கணும்னு நான் என்னென்ன பூஜையெல்லாம் செஞ்சே தெரியுமா? என்னோட கடும் பூஜையில பிறந்த பையன் நீ. உனக்கு அடுத்த நேத்ராவும் ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். உலகம் எங்கும் பரமானந்தத்தோட வாரிசுகள் ஆட்சியா மாத்தணும்னு பேராசை கூட வச்சுக்கோயே. ஆனா கடைசியில அந்த கேடு கட்டவ பொட்ட புள்ளைய பெத்து போட்டு என் கனவை கழிச்சுட்டா. ஆரம்பத்துல எதுக்கு உதவாதுன்னு தூக்கி வீசுதான் நினைச்சேன். அப்பதான் தெரிஞ்சது நேத்ரா ஒரு அதிர்ஷ்ட தேவதன்னு. அவ பிறந்த நேரம்தான் சாதாரண தொண்டனா இருந்த என்னோட அரசியல் வளர்ச்சியும் அதிகரிக்க தொடங்குச்சு.
பொம்பளை பிள்ளையா பிறந்தாலும் ஒரு ஆம்பளைக்கு சரிசமமா நேத்ராவை வளர்த்தேன். இன்னைக்கு நேத்ராவால எனக்கு நான் ஆசைப்பட்ட சிஎம் பதவியும் கோடி சீக்கிரம் கிடைக்க போகுது நரேன். அவளாலதான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. உனக்காக தாண்டா இந்த சொத்து பத்து பதவி எல்லாத்தையும் தலைக்கு மேல கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியே என் பிள்ளைங்களை வச்சு நானும் வளர பாக்குறேன். பேரும் புகழும் பதவியும் பெற்று ஊரே பார்த்து பரமனந்தம்னா மரியாதையா தாண்டி பயம் பயம் வரணும். அந்த அளவுக்கு யாரும் என்ன தொட முடியாத உயரத்துக்கு போகணும்டா நானு. பேராசை முகத்தில் மின்ன சிரிப்பும் விகாரமும் கலவையாக உணர்வுகளோடு அவர் ஒன்றும் சொல்லிக் கொண்டே செல்ல நரேனுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஒரு சேர அவன் தந்தையின் மற்றும் ஒரு பரிமாணத்தை கண்டு ஒன்றும் பேச முடியாத நிலையில் உள்ளுக்குள் கொந்தளிக்கும் வேதனையோடு நின்றான். ஏப்பா, அப்ப நானும் நேத்ராவும் உங்களுக்கு பதவியும் பணமும் கிடைக்கிற யூஸ் அண்ட் த்ரோ மாதிரிதான் சொல்ல வரீங்களா? உங்க சொத்துக்கும் அரசியலுக்கும் வாரிசு நான் வேணும், உங்க அரசியல் லாபத்துக்கு நேத்ரா வேணும். இதுக்காக தான் எங்களை நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்குனீங்களா? குரல் கம்ம அவன் கேட்டதற்கு அலட்சியம் மட்டுமே பதிலாக கிடைக்க மனமுடைந்து போனவன் அமைதியாக படியேற போக, ஒரு நிமிஷம் நில்லு நரேன். மீண்டும் பரமுவின் குரல் தடுத்து நிறுத்தியது அவனை. இனிமே கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. உன் கம்பெனியை பாத்துக்க ஆள் அனுப்பி வைக்கிறேன். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அப்படி என் பேச்ச மீறி போனா யாரு அவ்வளவு ஆவலா நீ ஊரை பார்க்க போறியோ அவ நிரந்தரமா பார்க்க முடியாம போயிடும். வில்லங்கமாக சொன்ன பரமுவின் பேச்சில் ஸ்தம்பித்து போனான் நரேன். கால்கள் தள்ளாட அறைக்கு வந்தவன் நினைவுகள் மொத்தமும் ஸ்ருதியின் மீது. காதல் வந்தாலே செவிகள் அடைத்து கால்கள் தரையில் நிற்காது. உற்றோர் உரியோர் நண்பர்கள் யாவர் சொல்வதும் காதல் விழாது. அப்படி இருக்க பரம சொன்னதை கேட்டு பயந்து ஒடுங்க நரேன் ஒன்றும் சாதாரணமானவன் இல்லையே. அப்பா என்ற பாசத்திரை விலகினால் பரமுவின் கொடூர முகத்திரை கிழிந்து வெளியே வரும். புலிகள் பதுங்குவது பாயத்தான், அதுவும் வெறித்தனமாக அவரின் பிள்ளைகளின் உருவில். அதை உணராத பரமு பிள்ளைகளிடமே தன் அரசியல் புத்தியை காட்டி அடக்க நினைத்து இரவானதும் கெஸ்ட் ஹவுஸில் உல்லாச படுக்கையில் அவர் நெளிந்து கொண்டிருக்க நரேன் தன் துணைவியை காண வேண்டி பரமுவின் ஆட்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு சென்று விட்டான். அத்தியாயம் 38. புலர்ந்தும் புலராத அழகிய காலை பொழுது. அன்று விடுமுறை தினம். நேத்ராவின் புண்ணியத்தால் தாமதமாக எழுந்த ராம் முகம் கனியாமல் குளித்து முடித்து வந்தவன் சட்டையை மாட்டிக்கொண்டு எதையும் கண்டு கொள்ளாது வெளியே செல்ல போக, அப்போதே தூக்கம் கலைந்து கண் விழித்த நேத்ராவும் அவன் எங்கோ செல்ல போவதை உணர்ந்தவளாக, ராம், எங்க போறீங்க? நில்லுங்க என்றாலே எரிச்சலாக அவளை முறைத்துவிட்டு மீண்டும் வெளியேற போனவனை பெண்ணிருந்து அணைத்துக் கொண்டவளின் இறுகிய அணைப்பில் உடல் விரைக்க நின்ற ராம், கூப்பிடுறது காதல் விழலையா? இன்னைக்கு ஆபீஸ் லீவ் தானே, எங்க கிளம்பிட்டீங்க ராம்? இன்னைக்கு ஒரு நாளாவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதா? உள்ளுக்குள் ஏக்கம் வெளியே கலாட்டாவாக கேட்டவளை கண்டு முகம் திருப்பிக் கொண்டான். கொடுப்ப கலப்பாம தள்ளி போனித்ரா, 2 நாள் ஆகுது ரூம் விட்டு வெளியே போய். என் பையனை கூட பார்க்க விடாம அலம்பல் பண்ணிட்டு வாய் குசாம உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்ற. போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வெளியே வந்து முதல்ல சாப்பிடு. எதை மனசுல வச்சு இவ்வளவு பண்றேன்னு தெரியல. ஆனா மூளை கட்டத்தனமா ஏதாவது விபரீதம் செய்ய நினைச்ச இது வரைக்கும் பார்க்காத ராம பாப்பனி. பற்களை நர நரவென கடித்தவனுக்கு அத்தனை கொதிப்பு. எங்கே ஏதாவது தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்வாளோ என்ற நெருடலில் சீரான பார்வையால் அவனை ஏறிட்டவளின் எண்ணத்தில் என்ன உள்ளதென்று கண்டுபிடிப்பது எல்லாம் எளிதான காரியமா என்ன? 2 நாட்களாக பெண்ணவளின் அதீத காதலில் மூச்சு திணறி போனாலும் மருந்தின் வீரியம் முற்றிலுமாக உடலை விட்டு நீங்கியும் அவளை உதறித்தள்ளாது தனது கை வளைவில் வைத்து நெஞ்சோடு இறுக்கி அணைத்துக் கொண்டிருந்தவன் மனமும் துன்பத்தில் ஆழ்ந்து இரட்டை மனதாக அடித்துக் கொண்டது. மறைந்த மனைவியை பற்றியும் நிகழ்கால மனைவியின் அடாவடியின் இக்காதலை எண்ணியும், என்னடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி பாக்குற? சோத்துல மருந்து கலந்து கொடுத்து எப்படியோ நீ நினைச்சத சாதிச்சிட்டுல? மீண்டும் பற்களை கடித்தான். ஆரம்பத்துல சாதிக்க நினைச்சுதான் உள்ள வந்தேராம். ஆனா சாதிக்க வந்த இடத்துல மனச பறி கொடுத்து அநியாயமா தோத்து போவேன்னு தெரியாம போச்சே. மனதில் விரக்தியாக நினைத்தவளாக, அப்படிதான் வச்சுக்கோங்களேன். முதல் நாள் மருந்து கலந்தேன், ஓகே. 2வது நாள் சார் என்ன பண்ணீங்க? நெருங்கி வந்தனே, விலகாம எதுக்காக அமைதியா இருந்தீங்களா? அயன் செய்து நீட்டாக உடுத்தியிருந்த சட்டையை கசக்கியபடி அவன் மீது சரிந்து ஒரு மார்க்கமாக பார்த்திட பெண்ணவளின் அதீத நெருக்கத்தில் ராம் தடுமாறி அவள் இடை பற்றிக் கொண்டான். பைத்தியுண்டினி. முகம் சொல்லித்தவனின் இதழில் குறுநகை. கூடலின் போது மனைவியின் சேட்டைகளை எண்ணி, ஆமா, உங்க மேல. கிறக்கமாக அவன் கழுத்தை கட்டிக்கொள்ள, சரியான இம்ச. வாய்விட்டே மொழிந்தவன் இதழை பிச்சு தின்ற பாவையை சீரான பார்வையால் அவள் விழிகளை மேய்ந்தான். நேத்ரா போன்ற அடாவடி பெண்ணை பார்த்தால் பிடிக்காது, பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும்.
அப்படித்தான் ராமுக்கும். இத்தனை நாளும் தன்னை நெருங்க விடாது வார்த்தையால் சாடி துரத்தி துரத்தி விலக்கி வைத்தவன் அனுபவம் இல்லாத தேக பரிமாற்றம் விளையாட்டை விளையாடி வழியில் துடித்தவளை அள்ளி அணைக்க முடியாமல் அவன் தவித்த தவிப்பில் தான் உணர்ந்தான் பெண்ணவளின் வேதனையில் உள்ள தனது ஈரம் சுரந்த காதலினை. அனுபவம் உள்ளதோ இல்லையோ, காமத்தை பார்வையாலே உணர்த்த ஒரு ஆணுக்குத்தான் அதிக வல்லமையும் ஆதிக்கமும் உள்ளது. மனதளவில் ஆண் போன்ற கம்பீரம் வாய்ந்த பெண்ணை ஆணவனின் ஒவ்வொரு அதிர்விலும் தொடுகையிலும் மிரண்டு போகக்கூடும். அதன்பின் மெல்ல மெல்ல பழக்கப்பட்டு முகத்தில் தெரியும் அந்த பிரகாசமே உணர்த்திவிடும் தன்னவனின் சூடு பிடிக்கும் ஆட்டத்தில் உள்ள மேல முடியாத இதமான சுகவழி இதுவே என்று. அதே நிலையில்தான் நேத்ராவும் இருந்தாள். மனத்தின் வீரியத்தில் உரியவனின் வளர்ச்சியில் மிகவும் திணறி சரியான வழி நடத்துதலின்றி ரணம் கண்டு சோர்ந்து போனவளை முதல் நாள் கைகொண்டு அணிக்க முடியாமல் பரிதவித்து அவள் முகம் பார்த்தவன் மறுநாள் அவனே பெண்மையின் மென்மை இதுதான் என ஒவ்வொன்றாக அவளுக்கு அழகாக உணர்த்தியதில் வெட்கம் அறியாத நேத்ராவின் முகமும் அதிசயமாக செம்மை படர்ந்த விந்தையை கண்டு வியந்து போனானே ராம். அச்சோ ராம், இங்க என்ன கழுத்துல சிகப்பு? ஓ, நான் தான் ஒரு வேகத்துல கழிச்சிட்டேனா? எச்சிலை நாவல் சுருட்டி கொண்டு எக்கியவன் கழுத்தை வருடி முத்தத்தால் மருந்திட்டவளை எந்த லிஸ்டில் சேர்ப்பது? அவளின் ஒவ்வொரு செயலிலும் ஆணவனை கோச்சமுறை செய்ய, ஏண்டி படுத்துற, நீ உண்மையாவே பொண்ணுதானா நேத்ரா? அவனுக்கே சந்தேகம் வந்துவிட்டது. ஏராம், 2 நாளா நடந்த ஆராய்ச்சியில நீங்க கண்டுபிடிக்கலையா நான் பொண்ணா இல்லையான்னு? இருவருக்குமான இயல்பான பேச்சுவார்த்தைகள் இருவருக்குமே இதமளித்தது நெஞ்சினில். ஆமா, கண்டுபிடிச்சிட்டாலும் ஒரு பொண்ணுக்கு உண்டான ஒரு அடக்க ஒடுக்க கூட உன்கிட்ட இல்ல, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க? பொய்யாக அவளை செஞ்சிட. கண்டுபிடிக்காம தான் அங்கேயே விழுந்து கிடத்தீங்களாக்கோ. வெயிட் பண்ணுங்க, குளிச்சுட்டு வரேன் என உதட்டை சுழித்து நெஞ்சத்தில் குறிப்பு காட்டி வெளிகளை உருட்டியவளாக குளியலறை சென்றாள். அவள் குளித்து முடிக்கும் வரை வெளியே காத்திருந்தான் ராம். நேத்ராவோடு சற்று இயல்பாக பழகி தன் சரிபாதியாக எண்ண தொடங்கி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையிலாவது தேஷாவின் நினைவுகள் வராமல் இல்லை. நேத்ராவை ஒவ்வொரு முறையும் நெருங்கும் போதும் தானாக இரு மனைவிமார்களையும் ஒப்பிட்டு பார்த்த மனதை அடக்க வழி தெரியாமல் உண்டான கலக்கத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இதயம் கனத்து போகுமே. தேஷா வேற, நேத்ரா வேற, 2 பேரையும் ஒன்னா நினைச்சு பாக்காதராம். அது உயிரோட இருக்கவளுக்கு நீ செய்யற துரோகம். மனசாட்சி இவ்வாறு எடுத்து சொல்ல, துரோகம்தான். ஆனா என் தீஷாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் ஒண்ணு இல்லாம போச்சேடா. அவளை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்லைன்னு அவளோட இருந்த போது எத்தனை முறை உறுதி கொடுத்திருப்பேன். அவளும் என் வாழ்க்கையில வேற ஒருத்தி வர்றத விரும்ப மாட்டாளே. அப்போ என் தீஷாவுக்கு நான் செஞ்சது துரோகம் இல்லையா? ஆழ்மனம் கடுமையாக முறையிட்டது. அதுக்காக என்னடா பண்ண முடியும்? நல்லதோ கெட்டதோ நேத்ரா உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா. தீஷாவை எப்படி உன்னால மறந்துட்டு கொடுக்க முடியாதோ அதே போலதான் நேத்ராவையும் நீ விட்டு கொடுக்க முடியாது. இல்லாதவளுக்காக இருக்கிறவ மனசை உடைச்சு நீயும் உடைஞ்சு போகாதரா. உன் தீஷா எப்பவும் உனக்கு கெட்டது நினைக்க மாட்டா. எங்க இருந்தாலும் நீயும் யுவாவும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பா. இப்ப அவ தெய்வம்டாராம். தெய்வத்தை கடைசி வரைக்கும் மனசுல நினைச்சுக்கிட்டே வாழலாம். ஆனா உன் தெய்வத்தால இனி ஒரு காலமும் உன்னோட சேர்ந்து வாழ முடியாது. நிதர்சனத்தை அழுத்தமாக அடித்து சொன்னது மனம். ஆமா, எப்பவும் என் முதல் காதல் தீஷா தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நேத்ராவை இனிமே விட்டு நிற்க முடியாது. அடாவடிக்காரி என்னமோ செஞ்சு என் மனசுல இடம் பிடிச்சிட்டா. அவ எந்த மோட்டிவ்ல வேணாலும் என்ன கல்யாணம் பண்ணி நெருங்கி இருக்கலாம். ஆனா அப்பப்ப அவளை மீறி தனியா இருக்கும்போது கத்தி கதறி பயந்து போறதோ ஏதோ காரணத்துக்காக என் கூட ஒன்னா வாழணும்னு அவ பிடிவாத பிடிச்சதெல்லாம் சரியா தோணல. அது என்னன்னு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு அவளை அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும். தீர்க்கமாக எண்ணியவனாக, நேத்ராவோட என் வாழ்க்கையை வாழ தொடங்கிட்ட. இதுக்கு மேலேயும் தேஷாவை காரணம் காட்டி பாவம் என் நேத்ராவை உயிரோட சிதைக்க கூடாது. அவனையும் அறியாமல் என்னவள் என உணர்த்திய தருணம் அது. ஹோ நேத்ராவா? உள்மனம் கிண்டல் செய்தது. எப்போ அவளோட என் உள்ளமும் உடனும் இணைஞ்சதோ அப்பவே அவ ஏன் நேத்ராவாகிட்டா. வெட்கம் கொண்டான் ஆடவன். அது சரி என்ன சிரித்து கொண்டது மனசாட்சி. ஆனா ஒண்ணு, அவ ஏதோ ஒரு பிளான்ல இருக்கா. அது நல்லதா கெட்டதான்னு ஒண்ணு புரியல. அடிக்கடி சொல்லுவாளே, ஒரு நாள் வாழ்ந்தா போதுன்னு. அதுக்கு மேல நீங்களா நினைச்சாலும் என்ன பார்க்க முடியாதுன்னு. என்னவா இருக்கும்? யோசனையோட அவன் அமர்ந்திருக்க குளித்து முடித்த ஈரமங்கை மார்பு வரை துண்டை கட்டிக்கொண்டு கெண்டை கால் பளபளக்க வெளியே வந்தவளை கண்டு எச்சில் விழுங்க பார்வையை தாழ்த்தி கொண்டான் ராம். வேண்டுமென்றே அவன் முன்பு ஆடை மாற்ற போக, ஏலூசு, பாத்ரூம்ல ட்ரெஸ்ஸிங்க்கு தனி இடம் இருக்குல்ல, அப்புறம் இங்க வந்து நின்று பிலிம் காட்டிக்கிட்டு இருக்க? எரிச்சலாக மொழித்தவள் பேச்சு அதற்கு மேல் வெளிவராமல் சடன் பிரேக் பிடித்து நின்று விட்டது. மேனியை மறைத்திருந்த துண்டு எங்கோ சென்று பறந்து விழுந்தது. என்ன சொன்னீங்கரா?
அப்பாவி பிள்ளை அடிமேல் அடியெடுத்து வைத்து உடலை வளைத்து நெருங்கி வர, ஏய், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடி. 2 நாளா சரியா கூட சாப்பிடவில்லை. நீ வேலை பாக்குறவங்க கிட்ட பணி கொடுத்து அனுப்பின சாப்பாடு எல்லாம் பாதிக்கு மேல வீணா போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா வயிறு பசிக்குது. பிளீஸ் வாடி, சாப்பிட்டு பசங்களை பார்த்துட்டு வரலாம். பெண்ணவளின் வனப்புகளில் மேய்ந்த கண்களுக்கு கடிவாளமிட்டு அடக்குவதெல்லாம் சாத்தியமற்றதாக மாறி கைமீறி போய்விட்டது. என்ன ராம், என்கிட்ட நீங்க கெஞ்சிறதா? கலகலப்பாக சிரித்து, ஆனா இதுவும் நல்லதா இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. நம்ம 2 பேருமே ஒன்னா வெளியே போலாம். போதை ஏற்றும் பார்வையால் திமிராக நிமிர்ந்து நின்ற கொஞ்சங்களை அவன் மார்போடு அழுத்தமாக ஒட்டி தேக முரசாத நின்றவளின் நறுமணம் நாசையை துளைத்ததில் ஆண்மையின் வீரியம் மீண்டும் உயிர் பெற்றதை உணர்ந்து பொய்யாக முறைத்தான் ராம். குற்றமே இல்லையாடி உனக்கு? சலிப்பாக கேட்டாலும் நேத்ராவின் ஒவ்வொரு செயலும் அவளை தனித்துவமான பெண்ணாகவே ஒவ்வொரு முறையும் அவரிடம் தனித்து உணர்த்தியது. கூச்சத்தை பார்த்தா சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா ராம்? அதோட எனக்கு கூச்சம் வரலையே. ஏன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சீரியஸாக சொன்னவளை மேலும் கீழும் ஒரு மார்க்கமாக பார்த்தான் ராம். எங்கு தொட்டால் எப்படியெல்லாம் கூச்சம் பெறுவாள் என்று அவனுக்கு தெரியாதா? இருந்தும் பலவீனமாக இருந்த தேகங்களும் சத்தான உணவுதான் முதலில் முக்கியம் என நினைத்தவன் இடைவிடாத தொடர்ந்த வாயை பிளாஸ்டரியால் அடைத்து நல்ல உடையாக எடுத்து அவளின் பூட்டப்படாத தங்க மேனியை அலங்கரித்தவனின் கரங்கள் அடங்காமல் தழுவிய இடங்களில் அவள் கேட்ட கூச்சத்தை கற்பித்த பின்னே வெளியே அழைத்து சென்றான். நீண்ட நாட்கள் கழித்து மகன் முகத்தில் படர்ந்திருந்த சந்தோஷ சாயலை ஒரு பார்வையில் கண்டுகொண்டு பொறித்து போனது தாயுள்ளம். மலரை இடுப்பில் வைத்துக் கொண்டு கணவனுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்த பணியின் தோலை இடித்து ராம் நேத்ராவை பார்த்து சூட்சமமாக சமிக்கை செய்தார் பத்மா. என்னத்த? முதலில் புரியாதவள் பின் பத்மாவின் பார்வையில் திளைத்த மகிழ்ச்சியைக் கண்டு இருவரையும் கூர்ந்து பார்த்த பணிக்கும் அந்த மகிழ்ச்சி ஒட்டி கொண்டது. உண்மையா வர்றது ராம் மாமா தானத்த? குனிந்த பத்மாவின் காதில் கிசு கிசுக்க, அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு பணி. நெசமாதான் நம்ம ராம் சிரிச்சுட்டே வரானா? ஆளுக்கு ஒரு பிள்ளையை இடுப்பில் வைத்து சாய்ந்து நின்று சந்தேகித்துக் கொள்ள மனைவியின் பார்வை தன்னிடம் இல்லை என உணர்ந்ததும் உண்டு கொண்டிருந்த வர்மன் நிமிர்ந்து பார்க்க அவளின் பார்வை சென்ற அலைவரிசையை பின்தொடர்ந்த வர்மனின் பார்வையும் நண்பனின் புன்னகை முகத்தை கண்டு திருப்தியாக உணர்ந்தன. கூடிய விரைவில் அனைவரது திருப்தியும் மகிழ்ச்சியும் இருந்த இடம் தெரியாமல் ஆகப் போவது தெரியாமல் புதிய தம்பதிகளாக கல்மிஷ பார்வையால் காதலை கடத்திக் கொள்ளும் ராம் நேத்ராவை கண்டும் காணாததுமாக தமது வேலையை தொடர்ந்தனர். தொடர்ந்து ஒரு வாரம் எப்படித்தான் சரசரவென ஓடியதோ. நேத்ராவின் மனதில் இருப்பதை கண்டு கொள்ள முடியாமல் நெஞ்சில் கலக்கம் இருந்தாலும் தன்னவளின் காதலை உணர்ந்து திக்க முக்காடி அவளில் மூழ்கி அவளுக்கே அவளுக்காக மாறிப்போன ராமின் இதயத்தை மொத்தமாக உலுக்கி போட்டது ராமின் மகிழ்ச்சிக்காக அவள் எடுத்திருந்த புதிய அவதாரத்தை கண்டு. அத்தியாயம் 39. அருகில் யார் உள்ளனர், தங்களை யாராவது பார்க்கிறார்களா இல்லையா என்ற எந்த கவலையும் இல்லாது வெளிகளாலே கற்பழிக்கும் அளவுக்கு விழுங்கும் பார்வையால் அருகில் இருப்பவனை சங்கடத்தில் நெளிய வைத்தாள் நேத்ரா. வீட்டில் உள்ள அனைவரும் அவர்களை கண்டும் காணாததுமாய் தங்களுக்குள்ளே ஜாடை காட்டி நமட்டு சிரிப்போடு இருப்பதை ராமும் கவனித்து விட்டான் போலும். மானத்தா வாங்குது இந்த அற லூசு. அப்படி என்னதான் என் மூஞ்சில இருக்கும்? என் நேரமும் முழுங்குற பார்வை பாக்குறா ராட்சசி. செல்லமாக மனதில் திட்டியபடி உள்ளூர கிளர்ந்த உணர்வுகள் சொருகும் கூச்சத்தை மறைத்து குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தவன் பார்வையும் அவ்வப்போதும் அவளை கவி கொள்ள தவறவில்லையே. புதுசா சூப்பர் மார்க்கெட் கட்ட நல்ல ஏரியாவுல பிளாட் பாத்துட்டு இருந்தீங்க. என் கூட ஒர்க் பண்றவரோட பிளாட் மெயின்லயே ஒண்ணு இருக்கான். ஏதோ கஷ்டம்னு அதை சேல் பண்ண போறதா சொன்னாரு. நீ எப்ப ஃப்ரீன்னு சொல்லிட்டு போயிட்டு பாத்து பேசிட்டு வரலாம். என்ன சொல்ற வர்மா? ராம் தான் இதை கேட்டது. வர்றியானா என்னடா அர்த்தம்? எப்போன்னு சொல்லு, இடத்த போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கையோட முடிச்சுட்டு வரலாம். நண்பன் மேல் உள்ள நம்பிக்கையில் வர்மனின் வார்த்தை வெளிவந்தது. மென்னகை புரிந்த ராம், சரி மச்சான், அப்ப நேரத்தை கடத்தாம நாளைக்கே பேசிட்டு வந்துடலாம். மாலை வேலை 3D டைல்ஸ் தரையில் போடப்பட்டிருந்த மெத்தை போன்ற மிருதுவான டைல்ஸ் மேட்டில் அமர்ந்து ஆளுக்கு ஒரு குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு வர்மனும் ராமும் விளையாட்டு காட்டியபடி வெகு நாட்களுக்கு பிறகு மனமிட்டு பேசி சிரித்துக் கொண்டிருக்க, உங்க 2 பேருக்கும் டீ கொடுத்து ஆறியே போச்சு. அப்படி டீ குடிக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு என்னதான் உங்களுக்குள்ள பேசிப்பீங்களோ? பொய்யாக அழுத்துக் கொண்ட பணிக்கு ராமின் சிரிப்பை கண்டு நிம்மதியாக இருந்தது. சும்மாதான் பேசிட்டு இருந்த பணி, அப்படியே பேச்சு சுவாரஸ்யத்துல டீயே மறந்தாச்சு என்று ராம் சொல்ல, சரி சரி மாமா, நீங்க இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசுறத பாக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே துருத்துருன்னு இருப்பீங்க. ஆனா கொஞ்ச நாளா அந்த சிரிப்பை மறந்து வெறுமை படர்ந்திருந்த அந்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருப்பேன். திரும்ப உங்க முகத்துல அந்த பழைய பொலிவு வந்ததுக்கு காரணம் நேத்ரா தானே?
யார் பேசுவதையும் காதில் வாங்காமல் ஹெட்செட்டில் ஆங்கில பாடலை கேட்டபடி கால் மேல் கால் போட்டு சோஃபாவில் அமர்ந்து கன்னத்தில் கை வைத்து கீழதுட்டை ஒரு மார்க்கமாக கடித்துக் கொண்டு ராமையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தவளை அவ்வப்போது ஓரக்கண்ணால் பார்க்கும் ராமை கண்டு வர்மனும் பணியும் ஜாடை பேசிக்கொள்ள அவள் செய்யும் அட்டூழியம் தாங்காது தலையை சிலுப்பிக் கொண்டவனாக, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எனக்குதான் அவளை பிடிக்காதே பணி. சட்டென இறங்கி வந்து நேத்ராவை விரும்பும் விஷயத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல் தடுமாறி போனான். ஓ, அப்போ உங்களுக்கு நேத்ராவை பிடிக்கல, அப்படித்தானே? அவன் வாயை பிடுங்கினாள். அதான உண்மை. ஆளும் அவன் மூஞ்சியும் எங்கேயாவது குடும்ப பொண்ணு மாதிரியா இருக்கா? என் நேரமும் குதிரை மாதிரி வீட்டுக்குள்ள டொக்கு டொக்குன்னு ஹீல்ஸ் போட்டு சுத்திக்கிட்டு. இறக்கி பிடித்திருந்த ஜீன்ஸ் பேண்டும் இடை வரையிலான ஸ்லீவ்லெஸ் ஒயின் ரெட் கிராப் டாப்பும் அணிந்து அதற்கு மேட்சாக ஒயின் ரெட் நிற கண்ணை பறிக்கும் ஹை ஹீல் மாட்டிக்கொண்டு திமிராக காலை ஆட்டியபடி அவள் இருந்த தோரணை கணவனாக ரசித்தான் தான். ஆனால் பழைய ராமாக படுக்கையின் குடும்ப ஆட்கள் நடமாடும் இடத்தில் என்ன இது கோலம் என்று சிறு கோபமும் வரவே செய்தது. என்னமாமா இவ்வளவு சத்தமா சொல்றீங்க? அவ காதல விழுந்தா உங்களை சாமி ஆடிடுவா. வாய்ப்பத்தி சிரித்தாள் பனி. அவ கிடக்குறா பனி, வெளியத்தான் பெரிய வீராங்கன மாதிரி ஓவரா சீன் போடுவா. உண்மையாவே ஒரு தத்தி, சுத்த வேஸ்ட். எதையோ நினைத்து அவன் எதையோ சொல்லிட, ஏன் இப்படி சொல்றீங்க மாமா? நேத்ரா நல்ல பிரேவ் கேர்ள் தானே என்றாள் புரியாமல். ஆனால் வர்மன் கேடி ஆயிற்றே. மனைவிக்கு புரியாத பதில் அவனுக்கு புரிந்து போனது. யாரு அவளா? ஏதோ சொல்ல வந்தவனாக, ஆமா நல்ல பிரேவ் கேர்ள் தான். இந்த டீ போயிட்டு நல்லா சூடு பண்ணி கொண்டு வா. விளக்கம் சொல்ல முடியாத நிலையில் அவள் கையில் டீயை திணிக்க அதை புரியாத பார்வையோடு அங்கிருந்து சென்ற மனைவியை கண்டு உள்ளூர ரசித்தான் வர்மன். மக்கு விழி, ரூம்க்கு வா, நான் உனக்கு தெளிவா விளக்குறேன். தன்னுள் பேசி சிரித்துக் கொண்டவன் நைசாக கிச்சன் நுழைவதை கண்டராம். இனிமே டீ வந்த மாதிரிதான். டே பப்ப குட்டிங்களா, வாங்க நம்ம ரூம்க்கு போய் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நிம்மதியா தூங்கலாம். பிள்ளைகளோடு பேசியபடி குழந்தைகளை தூக்கி சென்றவனின் நிம்மதியை குலைக்கவே டொக் டொக் ஹீல் சத்தம் லைட்டை உடைக்காத குறையாக கேட்டதும், ஹிம்ச வர்றாடா, அவன் அதரம் முணுமுணுத்துக் கொண்டது. பஞ்சு மெத்தை ஏசி காற்று வாங்கிக் கொண்டு காலியாக கிடக்க கட்டிலின் கீழ் ஸ்ருதியும் நரேனும் தேகங்கள் பின்னி கிடந்தனர். வந்ததும் வராததுமாய் பெண்ணவளின் மீது பாய்ந்ததும் கட்டிலை விட்டு உருண்டு கீழே விழுந்து விதவிதமான கோணங்களில் தரையில் சுற்றிலும் வட்டமடித்து கடைசியில் தங்களே அறியாத தஞ்சம் புகுந்த இடமே கட்டிலடி. ஏன் நரேன் சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க? உங்க அப்பாவுக்கு மட்டும் நம்ம விஷயம் கொஞ்சம் தெரிய வந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். சேகை அவள் மார்பை முட்டி போதிக்கொண்டு இருந்தவனை இன்னும் தன்னில் புதைத்தாள். சப்பென எச்சில் தெரிக்கும் சத்தத்தோடு எதையோ விட்டு நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தவனின் விழிகளில் கிறக்கம் தேர்ந்த பாடில்லை. வேலையா இருக்கல, என்னடி உன் பிரச்சனை? சலிப்போட அவள் இதழை நசுக்கி பிடித்தான் இரு விரலால். தினமும் பெல்ட் அடி வாங்கி வாங்கி உடம்பெல்லாம் ரணப்பட்டு இருக்கு, அப்ப கூட உங்க திமிர் குறையல. சட்டென அவன் விரலை தட்டிவிட்டு அவனுக்கு முதுகு காட்டி ஒரு கழித்து படுத்துக் கொண்டவளை நெருங்கி பின்னோடு அணைத்துக் கொண்டதும் வேறு மாதிரி பொது உணர்வுகள் உண்டாகி தாபத்தோடு முட்டி தன்னுள் இறுக்கிக் கொண்டான் அவளை. திமிர் குறையதோ இல்லையோ, உன்கிட்ட வந்தா எறனா குறையுதுரி ஸ்ருதி. பெண்ணங்கழுத்தில் ஊறிய ஈர இதழ்கள் பெண்ணவளை சிலிர்க்க வைக்க அவன் தந்த பதிலில் இதயத்தில் தேனூற்றாக தித்திப்பு வெள்ளம் பெருகியது. நல்லா ஐஸ் வைக்க கத்துக்கிட்டீங்களே, ஆனா இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நரேன்? நம்ம 2 பேருக்கும் வேற வேற ஆளோட கல்யாணம் நடக்க போகுது, ஞாபகம் இருக்கா? குரல் உடைந்து ஈர விழிகளால் அவனை ஏறிட்டாள். ஏன் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னே இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டாதான் உண்டு. கல்யாணம் முடிஞ்சதும் நான் என் பொண்டாட்டி கூடவும் நீவும் புருஷன் அந்த சீனி கூடவும் ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான். அதுக்கு மேற்பட்டு நீ யாரோ நான் யாரோ. ஏன்னா என்ன நம்பி வரவளுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் பாரு. நக்கலாக அவன் சொல்லிட ஆத்திரத்தில் மூச்சு வாங்க கட்டில் அடியிலிருந்து சுருண்டு எழுந்திருந்தாள் ஸ்ருதி. ஏய், இப்ப என்ன சொல்லிட்டேன்னு பாதியில் எழுற? ஐ கான்ட் கண்ட்ரோல். கம் ஸ்ருதி, டென்ஷன் பண்ணாத. பாதையில் எழவும் மோகத்தில் வெடித்தார் நரேன். முடியாது, உங்க வருங்கால பொண்டாட்டி போய் கூப்பிடுங்க, என் ஆளை விடுங்க. நீங்க எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க நம்பி வரவளுக்கு துரோகம் செய்ய மாட்டீங்களோ, நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து என்ன நம்பி வரப்போறவங்க துரோகம் செய்ய மாட்டேன். இப்ப நல்லா விடிஞ்சாச்சு, நீங்க கிளம்புனா நல்லா இருக்கும். கோபத்தில் முகம் சிவந்து போக போர்வையை மேனியில் சுற்றி கொண்டு குளியல் அறையில் புக போனவளை ஒரே அமுக்காக மெத்தையில் புரட்டி எரிக்கும் பார்வையால் பொறுமை இல்லாமல் மூர்க்கமாக அவள் இதழ்களை கவ்வி இருக்க மூச்சு விட முடியாமல் கை கால்கள் துவள அவனிடமே ஒன்றி அடங்கி இருந்தாள் ஸ்ருதி.
உரித்து எரியப்பட்ட வாழைப்பழத்தோலாய் போர்வை தூரம் கிடக்க உள்ளிருக்கும் வளவளக்கும் செவ்வாழையாய் முகம் சிவந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த பெண்குட்டியை தன் மார்பில் கிடத்தி ஆழ்ந்து பார்த்தான் அவளை. நீயா வாய் திறந்து என்கிட்ட நடந்ததை சொல்லுவேன்னு நானும் ரொம்பவே பொறுமையா எதிர்பார்த்து அமைதியா போயிட்டு இருக்க ஸ்ருதி. இதுக்கு மேற்பட்டு நான் பொறுமையா இருந்தா நிரந்தரமா நீயும் நானும் பிரிஞ்சுதான் போகணும். அப்படி பிரியறதுனால நீ காலம் முழுக்க என் ஞாபகம் துளி கூட இல்லாம சந்தோஷமா அந்த சீலிங் மண்டையனோட வாழுவேன்னு சொல்லு. இந்த நொடி உன்னை விட்டு நிரந்தரமா போயிடுறேன். அதுக்கப்புறம் எப்பவும் உன்னை பார்க்கவே வரமாட்டேன். அழுத்தம் திருத்தமாக இறுக்கமான குரலினால் அவள் உள்ளத்தை அச்சம் கொள்ள வைத்தவன் பெடி தளர்ந்து அவளை தள்ளி நிறுத்திட அடிப்பட்ட பார்வையால் வெம்பி அழுதவளை அமைதியாக கண்டான். நரேன், பிளீஸ் என்கிட்ட எதையும் கேட்டு என் மனசை கலைக்காதீங்க. நான் எதையும் சொல்ல மாட்டேன். எனக்கு நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தானே உங்களை விட்டு விலகி விலகி போகணும்னு விருப்பம் இல்லாத அந்த கல்யாணத்துக்கு கூட சம்மதிச்சேன். அப்படி இருந்து நான் விலக விலக நீங்களா நெருங்கி வந்தீங்க. முடிஞ்ச அளவுக்கு விலக்கி வைக்க போராடி கடைசியில என்னையே நான் உங்ககிட்ட எழுத நிக்கிறேன் நரேன். முகத்தை மூடி குலுங்கி குலுங்கி அழுத பெண்ணை ஆள் பார்வையால் கூர்ந்தாள். அப்போதும் விடவில்லை அவள். எனக்கு இந்த சென்டிமெண்ட் டிராமாலாம் வேணா ஸ்ருதி. உண்மையை சொல்லாம மூடி மறைச்சு நீயும் சந்தோஷமா வாழ முடியாது, நானும் உன்னை விட்டு உயிர் வாழணும்னு தெரியாது என்றதும் கண்களில் நீர் கோர்க்க சட்டன நிமிர்ந்து, நரேன் பிளீஸ் இப்படிலாம் பேசிய மனசை காயப்படுத்தாதீங்க கெஞ்சலாக அவன் முகம் பார்த்தாள் வேதனையாக. அப்போ என் மனசு காயப்படலாம் அப்படித்தானே, சொல்லுடி. அவள் தாடை பற்றினான் இறுக்கமாக. வலிக்குது நரேன். வழியில் முகம் சுருங்கியவளை விடாமல் பார்த்து கொண்டே, உன்னை எனக்கு 20 வருஷமா தெரியும். இந்த 20 வருஷத்துல நீயும் நானும் ஒரு 20 தடவை கூட சரியா பார்த்து பேசிக்கிட்டது இல்ல. அந்த ஹோட்டல் இன்சிடென்ட் முன்னாடி வர நம்ம சந்திக்கிற நேரமும் குறைவுதான். ஆனாலும் அந்த சொற்ப நேரத்துல நம்ம 2 பேரோட பார்வையும் 1000 முறை ஒண்ணு கலந்து நம்ம மனசு 2ஐயும் ஒரே கோட்ல இணைச்சு வச்சிருக்கோம். உன்னை பார்த்தா எனக்குள்ள ஜிவ்வுன்னு ஒரு ஃபீலிங் வரும் பாரு, அப்படியே கிண்டுன்னு இருக்கும். அப்படி சொல்லும் போதே அவன் முகத்தில் தோன்றிய புன்னகையை கண்டு வழியை மறந்து விழி விரித்தாள் வியப்பாக. அவள் வியப்பை உள்வாங்கியபடியே, இத்தனை வருஷத்துல உன்கிட்ட நான் என் மனசு திறந்து வார்த்தையால எதுவும் சொன்னதில்லைனாலும் என் மனசுல என்ன இருக்கு இல்லைன்னு உனக்கு நல்லாவே புரியும் ஸ்ருதி. புரிஞ்சிருக்கணும். ஏன்னா உன்னை பார்த்தா எனக்குள்ள உண்டான மாற்றங்கள் எல்லாம் ஒன்ன விடாம உனக்குள்ளே நிகழ்ந்திருக்குன்னு ஓ பார்வையே எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும் என்றதும் படபடப்பான பார்வையில் தடுமாற்றம் கண்டு உள்ளுக்குள் தோன்றிய உணர்வுகள் விவரிக்க முடியாதவை. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் நடந்ததில்ல, சும்மா உளராதீங்க நரேன். இப்போது வார்த்தையும் தடுமாறி போனது. உண்மையை ஒப்புக்கொள்ள தைரியம் இல்லாமல், நான் இவ்வளவு சொல்லியும் புரியாத மாதிரி ஆக்ட் பண்றேன்னா வேற வழியே இல்ல. உனக்காக என் ஈகோவை உடைச்சு இப்ப சொல்றேன்டி, ஐ ஸ்டில் லவ் யூ ஸ்ருதி. ஐ லவ் யூ சோ மச். எனக்கு நீ வேணும் ஸ்ருதி. என் வாழ்க்கையோட ஆதியும் அந்தமுமா கடைசி வரைக்கும் நீ வேணும். தன் காதலை உரைத்த நொடி உறைந்து நின்ற சிலைக்கு உயிர் பெற்று நரேன் என்ற கதறலோடு அவன் நெஞ்சில் புதைந்து அழுதவள் ஆவேசமாக முத்தமிட்டு அவன் முகத்தை கண்ணீரோடு எச்சில் செய்து, ஐ லவ் யூ டூ நரேன். என்னாலேயே உங்களை பிரிஞ்சு வாழ முடியாது. தன்னவளின் காதலில் மெய்மறந்து போனவன் அவள் இதழ் கவ்வி தன் தேடலை துவங்க நாணம் விடுத்து அவன் மீது தேர் ஏறினாள். எப்படியாவது அவள் வாயிலிருந்து உண்மைகளை கறந்துவிட வேண்டும் என்றே ஒரு முடிவோடுதான் வந்திருந்தான். அவனுக்காக இரவு உணவினை சமைத்து முடித்து வியர்வை முத்துக்கள் பூக்க நைட் கவுனில் இருந்த அழகு பதுமையை கண்டதும் வந்த வேகத்தில் பெண்ணவளை புரட்டி எடுத்த பெண்தான் கொள்கை ஞாபகத்தில் வர பந்தை எங்கு அட்டித்தாள் எங்கு பாயும் என்று இத்தனை நாளும் அவளோடு இருந்த தனிமையில் கற்ற வைத்திருந்தவன் சரியான நேரத்தில் வார்த்தை எனும் பந்தை அவள் மீது விட்டெறிய அது சரியாக வேலை செய்தது. இருவருக்குள்ளும் மறைந்திருந்த காதலும் முழுமையாக வெளிக்கொணரவும் வைத்து விட்டது. காதல் வந்தால் கலவரமும் சேர்ந்தே வருமாம். இவர்களுக்கிடையே பெரிய கலவரம் வெடிக்க தயாராக உள்ளதை அறியாமல் காதலை வளர்த்தனர். நரேனின் காதலின் ஆழம் என்னதென அவனோடு இணைந்து அனுபவபூர்வமாக உணர்ந்த பின்பும் உண்மையை மறைத்து என்ன பயன்? ஆனாலும் சிறு தயக்கம் உள்ளது. அந்த தயக்கம் போக அவன் வழி செய்ததும் சற்று தைரியத்தை வரவழைத்து அவளுக்கு தெரிந்த உண்மைகளை மட்டும் அச்சத்தோடு சொல்ல சொல்ல இதயம் கனத்து நரம்பு புடைக்க நின்ற நரேன் செந்தனலாக கொதித்து போய் அங்கிருந்து செல்ல போனவனை, நரேன் சொல்றத கேளுங்க, கோவத்துல எது பண்ணாலும் அது சரியா வராது, நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கலாம் பிளீஸ். பதட்டமாக தடுத்த ஸ்ருதியை, வழிய விட்டு போடி ஆவேசமாக தள்ளிவிட்டதில் சுவற்றில் மோதி ரத்தம் பேரிட்டு மயங்க சரிந்தவளை கூட கவனிக்காதபடி கோபம் அவன் கண்ணை மறைத்து விட்டது. இங்கோ காலை நேரத்தோட வந்துவிட்ட பரமு வீடெங்கிலும் நரேனை தேடி அலைந்து அவன் எங்கும் இல்லாமல் போனதில் பெருத்த கோபத்தோடு அவனை எதிர்பார்த்து அவர் காத்திருந்த போது தெரியாமல் அவரின் கண்ணில் பட்ட குணவதிக்கு
நரேன் வாங்க வேண்டிய அடிகள் விழுந்தது. எனக்கு அவன் எங்க போனா தெரியாதுங்க, என்கிட்ட புள்ள சொல்லிட்டு போகலங்க. வழியில் துடிக்க துடிக்க, நீதான் நான் இல்லாத பேரை பார்த்து அவங்கிட்ட கண்டதையும் சொல்லி கெடுத்து அவன் மனச களைச்சிருப்படி, சொல்லுடி எங்க போனாவ என்று மேலும் மேலும் குணவதிக்கு அடி விழ, அப்பா! இரட்டையாக வந்த கர்ஜனை குரலில் இருவரும் வாசலை பார்க்க அண்ணன் தங்கை இருவருமே ஒன்றாக நின்றிருந்தனர் அனல் கக்கும் முகத்தோடு. அத்தியாயம் 40. என்னை பத்தி உங்க ஃப்ரெண்டு கிட்டையும் அவர் ஒய்ஃப் கிட்டையும் என்ன பேசிட்டு இருந்தீங்களா? அறைக்குள் வந்ததும் தொடங்கி விட்டாள் நேத்ரா. அவசியம் தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஆமா சொல்லுங்க. உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொன்னேன். உனக்கு எனக்கும் கடைசி வர வாழ்க்கையில ஒத்தே போகாதுன்னு சொன்னேன், போதுமா? அவன் தோளில் தட்டி முகத்தை புரட்டி விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளை பாதுகாப்பாக மெத்தையில் அமர வைத்தபடி விளையாட்டாக தான் சொன்னான். ஆனால் அப்போதைக்கு அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் அவன். நேத்ராவின் முகத்தில் சட்டென வந்து போன விரக்தியை மறைத்தவளாக, இதுதான் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியுமே. ஆமா, எப்ப அவங்க 2 பேரும் தூங்குவாங்க? அவனை ஒட்டி அமர்ந்து சட்டை பொத்தானை ஒரு மார்க்கமாக திருகவும் உதட்டுக்குள் உதயமான சிரிப்பை அடக்கி கொண்டவனாக, நைட்லாம் வயிறு வழியில புரண்டுட்டு இருந்தேடி, அதுவும் என் மேல வேற பழி போட்ட? இப்ப மேடமுக்கு வழி சரியா போயிடுச்சா? சிறுசிறப்பாக கேட்டான் அவள் வயிற்றை இதமாக வருடி விட்டு. அது அப்படி சொன்னதாலதானே என்ன நீங்க நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிட்டீங்க. உங்க நெஞ்ச விட்டு என்ன விளக்கவே இல்லையே. லேசா எனக்கு வலி இருந்தாலும் இங்க தலை வச்சு தொங்கும் போது வலியெல்லாம் மறைஞ்சு என் நெஞ்செல்லாம் குலுக்குலான்னு இருந்துச்சு தெரியுமாரா? வாகாக அவனது மடியில் அமர்ந்து ஒற்றை கரத்தால் அவன் கழுத்தை சுற்றி வளைத்து மறு கரத்தால் அவன் நெஞ்சை கடைந்தெடுக்க ராமின் நிலையோ குதிரை ஓட்ட தயாராக இருந்தது. குழந்தைங்க விழிச்சிருக்கு, தள்ளிப்பொடி, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முறுக்குது. எப்போதும் போல் அவள் காதலை திகட்டாமல் கொடுத்ததில் தெக்க முக்காடி அவள் இடைப்பற்றி நெளிந்தான். அதுக்குதான் தூங்க வைங்கன்னு சொன்னேன். எனக்கூட நீங்க உடனே வேணும்னு தோணுதுராம். சீக்கிரம் உங்களை தூங்க வச்சுட்டு வாங்க, வெயிட் பண்றேன். அவன் செவிதனில் ஹஸ்கியாக கிசுகிசுத்து பட்டும் படாமலும் அவன் அதரம் சுவைத்து ஜவ்வாக இழுத்து விடுவிக்கவும் கிறக்க பார்வையால் அவளையும் கிறங்கடித்து குழந்தைகளை அருகில் படுத்து தட்டி கொடுத்து உறங்க வைத்த சில நிமிடங்களில் மோக மந்திரங்கள் போத குதிரைகள் கணைக்கும் சத்தம் அவ்வரையை நிறைத்தன. காமம் முடிந்த பெண்ணும் ராமை விட்டு இம்மையும் விலகாமல் இடைவிடாத ஈரமுத்தம் கண்ணீரோடு அவன் கன்னத்தில் கரைந்து போனது. என்ன நேத்ரா, இப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்க? உன் மனசுல என்ன தாண்டி இருக்கு? என்கிட்ட தெளிவா சொல்லு. என்னால முடிஞ்சவரை உனக்கு உதவி செய்யறேன் நேத்ரா. இருளிலும் நீரில் பளபளத்த அவள் ஈர வெளிகளை நோக்கினான். என் கஷ்டம் என்னோட போகட்டுறான். நாளையில இருந்து நீங்க பழையபடி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்க போறீங்க. என்னை பத்தி வெற்றுங்க. இனிமே நீங்க உங்க பையன் குடும்பம்னு நிம்மதியா இருக்கணும். பதில் பேச விடாமல் அவன் இதர கவ்வி அவன் மூளையை திசை திருப்பி கூடலுக்கு அடித்தளம் போட்டு மன்னவனை மீண்டும் மீண்டும் ஆண்டாள் மங்கையவள். அவள் ஆய்ந்து ஓய்ந்து கிடக்கையில் ஒன்றும் விளங்காமல் அவளை நெஞ்சோடு அணிந்து கொண்டவன் நெஞ்சில் குழப்பம் குடிக்கொள்ள யோசனையில் ஆழ்ந்தபடியே உறங்கி போனான் ராம். ராமின் மகிழ்ச்சி என நேத்ரா எடுத்த முடிவு நாளை அவனுக்கே சாபமாகி போகும் என அறிந்திருந்தால் அந்த முடிவை அப்போதே கைவிட்டிருப்பாளோ என்னவோ. குணவதியை முரட்டத்தனமாக அடித்து துன்புறுத்திக் கொண்டிருந்த நேரம், அப்பா என்ற கர்ஜனை குரலில் பெல்ட்டை ஓங்கிய கரம் அந்தரத்தில் நிற்க வாயில் புறம் திரும்பினார் பரமு. நரேன் நேத்ரா இருவரும் ஒன்றாக கைகோர்த்து நின்று தந்தையை கூர்ந்து பார்த்தபடி உள்ளே வந்தவர்களின் பார்வை பரிதாபமாக அழுது கொண்டிருந்த அன்னையை கண்டு மீண்டன. எதுக்கு அவங்களை அடிக்கிறீங்க? மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிற அளவுக்கு அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? நரேனின் கடுமையான கேள்வியில் புருவம் நெளித்து இகழ்ச்சியாக பார்த்தார் அவனை. இதோ இதோ இவளுக்காக பறிஞ்சு பேசி என்கிட்டயே குரல் உயர்த்த பாரு. இதுக்குதான் நேத்து வர நான் சொன்ன பேச்ச தட்டாம கேட்டவன் இப்பெல்லாம் சுவரேறி குதிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவதானே. இவளோட என்னைக்கு நீ தனியா ஊர் சுத்த தொடங்கினியோ அப்பவே நீ என் கைய விட்டு நழுவ தொடங்கிட்ட நரேன். பற்களை கடித்த பரமுவை உச்சக்கட்ட வெறுப்போடு பார்த்தான். நீங்களும் அப்படி நினைச்சுக்கிட்டா நான் அதுக்கு பொறுப்பாக முடியாதுப்பா. இனிமே தேவையில்லாம அவங்களை அடிச்சு துன்புறுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இல்ல விரல் நீட்டி எச்சரிக்கை விடும்போதே, இல்லனா என்னடா பண்ணுவ? விதண்டாவாதமாக நெஞ்சை நிமிர்த்து கொண்டு முன்னால் நடந்தார் கோபத்தில் திளைத்த முகத்தோடு. திருப்பி அடிச்சு பாருங்க, தெரியும். அவனும் அதே நிமிர்வோடு சொன்ன தோரணையில் ஒரு நிமிடம் ஆடி போன பரமு கையில் சுழட்டி இருந்த பெல்ட்டை ஓங்கிய நேரம், ஐயோ அவன் அடிக்காதீங்க என்று குணவதி ஒரு பக்கம் பதறி ஓடிவர அதற்குள் அந்த பெல்ட்டை வெடுக்கன பிடுங்கி இருந்தாள் நேத்ரா. நேத்ரா, நீயும் அவன் கூட கூட்டு சேர்ந்துட்டியான? பார்த்தல அந்த நாய்க்காக பெத்த அப்பனையே எடுத்தறிஞ்சு பேசுறத. சட்டென தன் அதீத கோபத்தை குறைத்துக் கொண்டு நயவஞ்சமாக செயல்பட்டது அவரின் மூளை. மகன் மகள் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கும் இந்நேரத்தில் ஓவராக கண்டித்தாள் இனி தன் பாட்சா செல்லுபடி ஆகாது என்று உணர்ந்து விட்டாரோ என்னவோ.
நான் யாரோட கூட்டு சேரல. ஆனா நீங்க பண்ற கூத்து எதுவுமே சரியில்லப்பா. வீட்டுக்கு வெளியேதான் உங்க பதவி அதிகாரம் இல்ல. அதையும் வீட்டுக்குள்ள காட்ட நினைக்காதீங்க. பொறுமையின் சிகரமாக ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக உரைத்த மகளை கூர்ந்து பார்த்தார் பரமு. எப்போதும் நரேனை விட நேத்ராதான் அவருடன் அதிகம் வளர்ந்த செல்ல மகள். அப்பா சொல்லே வேதவாக்கு என்னும் அளவுக்குத்தான் 2 பிள்ளைகளையும் வளர்த்தார் அவர். ஆனாலும் நரேனை விட நேத்ரா ஒரு படி மேல். தந்தை எது செய்தாலும் சரியே என்று சொல்லும் மகள் இன்று தன்னையே தவறு என்று சுட்டிக்காட்டும் அளவுக்கு வந்துவிட்டதை எண்ணி தாக்க முடியாமல் ரத்தம் சூடேறி போனது. நேத்ரா என்றழைத்து அவர் ஏதோ சொல்ல வரும் முன்னே, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாமா? என்ன இருந்தாலும் உங்க 2 பெரிய குழந்தையா இருக்கும் போதே பெத்தவகிட்ட இருந்து பிரிச்சு பாசமா வளர்த்தவர் அவரு. நான் உங்க யாருக்கும் வேண்டாவதாவதான் இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கேன். அதே மாதிரி இனியும் இருந்துட்டு போறேன். அதுவும் தொந்தரவா இருந்தா யாருக்கும் சிரமம் இல்லாம ஒரேடியா செத்து தொலைஞ்சிடுறேன். ஒரு மனைவியாவும் வாழ தகுதி இல்ல, ஒரு நல்ல அம்மாவாவும் வாழ தகுதி இல்லாத நாளா உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? வேதனை தாங்காது முதல் முறையாக வாய் திறந்து பேசி கண்ணை கசக்கிய குணவதியை பார்வையாலே எரித்துக் கொண்டிருந்தார் பரமு. ஆசையா பெத்துக்கிட்ட பிள்ளைங்க கூட வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்னு தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளைங்க என்ன வந்துச்சு அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டாங்களான்னு ஏங்கி 28 வருஷமா தினம் அடி உத கேட்க கூடாத சொல் சித்திரவதை தானே என் வாழ்க்கை. அது முடிஞ்சு போச்சு. மணிமணியா 2 பிள்ளைங்க இருந்தோம். அனாதையா பேச்சு துணைக்க கூட ஆள் இல்லாம சொந்த வீட்டுல குப்பைகளை தூக்கி எரியற சின்னோன்னு அறையில அடைஞ்சு கிடக்குறேன். செத்தாலும் கை கால் முடங்கி விழுந்தாலும் எட்டி பார்க்க ஒரு நாதியும் இல்ல. முந்தானையால் வாய்ப்புத்தி துடித்து அழுத குணவதியை அதற்கு மேலும் காண முடியாமல், அம்மா என்று ஓடி அணைத்துக் கொண்டு தானும் கலங்கி விட்டான் நரேன். அம்மா பிளீஸ்மா, அழாதீங்கம்மா. உங்களுக்காக உங்க பையன் நான் இருக்கேம்மா. இனிமே எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். அன்னையின் வேதனையை இத்தனை நாளும் கண்கூடாக பார்த்தும் எதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில் தவித்திருந்தவன் இன்று அவரின் வாயாலேயே தன் வேதனைகளை சொல்லி அழவும் அதற்கு மேலும் தாங்க மாட்டாமல் இத்தனை நாளும் மறைத்து வாழ்ந்த பாசம் அனைத்தும் வெளிக்கொணர்ந்து விட்டது அன்னையின் கண்ணீர். குணவத்தின் நிலையோ ஒரே நிலைதான். நம்பவே முடியவில்லை நரேனின் வார்த்தைகளை. உண்மையாகவே தன் மகன் தானா என்ற அதிர்ச்சியில் சந்தேகம் மேலிட அகல விரிந்த அவரின் விழிகளுக்குள் அழகாய் புன்னகைத்தான் நரேன். நரேன், உண்மையா நீதான் பேசினியா? நான் கனவெது காணலையே. பேரானந்தம் தாங்காது அவன் கண்ண மறுடி ஆனந்த அதிர்ச்சியில் திக்க முக்காடியவரின் கன்னத்தில் முத்தமிட்டு தன் அன்பை உணர்த்தும் விதமாக மென்மையாக அணைத்துக் கொண்டதும் குணவதியின் மகிழ்ச்சிக்கு அளவுண்டா என்ன? தாய் மகனின் பாசத்தை ஒரு ஜீவன் உணர்ச்சிகள் துடைத்த முகத்தோடு காண மற்றொரு ஜீவன் கொலை வெறியில் கண்டது. வீட்டில் உள்ள ஒரு பொருட்கள் விடாது அடித்து நொறுக்கப்பட்டது பறவையின் கையால். வெறி கூடி போனது அவருக்கு. நரேன் உச்சக்கட்ட வெறுப்பில் அன்னையை கைவளைவில் நிறுத்தி வைத்துக் கொண்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தான். நேத்ரா அனைத்தும் கண்டும் காணாதது போல வெறுமையான மனதோடு ராம் வீட்டிற்கு வந்து விட்டாள். வந்தவள் அவ்வீட்டினை வினோதமாக பார்த்தபடி உள்ளே வந்தாள். நேத்ரா, நேத்ரா நில்லு! பனி அவளை அழைக்க காது கேளாதவளாய் உள்ளே சென்றவளை, யோசனையாக அவள் போன திசையை வெறித்து நின்றவளை கலைத்தது குழந்தைகளின் குரல். அம்மா, அப்பா, பாமா, தூக்கு என மழலை மொழியால் அழைத்துக் கொண்டு பால் முகத்தில் புன்னகை தவள தத்தி தத்தி நடந்து வந்த யுவாவை பனிக்கு முன்னால் ஓடி வந்து தூக்கி முத்தமிட்டு கொஞ்சிக் கொண்டிருந்த நேத்ராவை விசித்திரமாக பார்த்த பனியை முறைத்தவளாக, நான் தான் உனக்கு அம்மா யுவா. நான் இருக்கும்போது இனிமே நீ கண்டவளை அம்மானு கூப்பிட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல, புரிஞ்சுதா? அப்பா வரட்டும், நீ, நான், அப்பா 3 பேரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், சரியா? யுவாவிடம் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் திகைத்து நின்ற பணியை அலட்சியமாக பார்த்துவிட்டு யுவாவை தூக்கிக் கொண்டு அறைக்கு சென்று விட்டாள் நேத்ரா. அப்போதே உள்ளே வந்த வர்மனும் நேத்ரா சொன்னதை கேட்டு அதிர்ச்சியானாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாதவனாக கண்ணீர் ஊற்றெடுக்க நின்ற மனைவியை நெருங்கி சமாதானமாக தோளோடு அணைத்துக் கொண்டவன் மூளையை குடைந்தன சில விஷயங்கள். மாலை ராம் வந்தான். முற்றிலுமாக ஆளே மாறிப்போய் இருந்த நேத்ராவின் புதிய உடை அலங்காரத்தை கண்டு அசந்து போகாமல் ஏதேதோ சிந்தனையில் ஆழ்ந்து போனான். போதா குறைக்கு அம்மா அம்மா என்று வாய் ஓயாமல் அழைத்துக் கொண்டு நேத்ராவை விட்டு துளியும் பிரியாமல் இருக்கும் யுவாவை மடியில் வைத்து சீராட்டி கொஞ்சி பேசி சிரித்துக் கொண்டிருந்த புதிய நேத்ராவை கண்டு எத்தனை நேரம் கண்ணிமைக்காமல் பார்த்தானோ அவளாக வந்து பேசும் முறை. என்ன சொல்லி அவன் மூளையை சலவை செய்து மயக்கினாலோ மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல் அடுத்த சில மணி நேரங்களில் ராம் தன் குடும்பத்துடன் அவனது வீட்டிற்கு வந்துவிட்டான். பனிவர்மன் தடுத்தும் கேளாது. வெளியே தெரிந்த நேத்ராவின் முகத்தில் கொடூரமான வெற்றி புன்னகை என்றால் நாதியற்ற நிலையில் உள்ளே கதறிக் கொண்டிருக்கும் உண்மையான நேத்ராவின் நிலையோ பரிதாபத்தின் உச்ச கட்டம். இனி ராமின் ராணியாக அவனோடு வாழப்போகும் உருவம் எதுவோ